இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். எல்லாரும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நிச்சயமாகவே தெரியும் கர்த்தருக்குள்ள நீங்க எல்லாமே சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஒருவேளை சோகமா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் இந்த ஒரு சோர்வின் இல்ல சோகத்தின் காலத்தை நிச்சயமாகவே மாத்த போறாரு. ஏன்னா வசனம் சொல்லுதுல, உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஓகே, இது சும்மா நம்ம காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறது இல்லைங்க. நம்ம அறிக்கைட்டு டெய்லி ஜெபிக்கிறப்ப நீங்க சொல்லியிருக்கீங்களே என் துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும் அப்படின்ட்டு நீங்க கேட்கணும். இந்த துக்கத்தின் காலத்துல கூட ஏசப்பா உங்க கூட இருக்கிறத நீங்க நம்பினீங்கன்னா, உணர்ந்தீங்கன்னா, விசுவாசிச்சீங்க அப்படின்னா அந்த துக்கம் எல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ணாதுங்க. நீங்க சந்தோஷமா ஒரே ஆனந்த கழிப்போடு இருப்பீங்க. ஆமேன், ஆமேன். சோ இப்பொழுது கூட நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாயை வச்சுட்டு மௌனமா இருக்காம தேவனை துதிக்க பயன்படுத்துவோமா? இப்போ ஆண்டவர் நம்ம உயர்த்துவோம். யாருமே குவைட்டா இருக்கக்கூடாது, யாருமே மௌனமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த நேரத்துல நம்ம உயர்த்தி துதிச்சு பாடுவோம். வரீங்களா? ஆமென். ஏசப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் உண்மை நாங்க துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்பும் 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 ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க வேண்டும் தகப்பனே ராஜா. உங்களோட பிரசனம் எங்களுக்கு வேண்டும் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இப்பொழுது கூட எங்களோட பாவங்களை நாங்க அறிக்கையிட்டோம் தகப்பனே ராஜா. ஏசப்பா, எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேணா நாங்க என்ன பாவம் செய்யறோம்னு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த 4 செவத்துக்குள்ள நாங்க செய்யற பாவங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர். ஆண்டவரே எங்களோட சிந்தனையில இருக்கிற பாவங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ராஜா. இந்த பாவங்களை நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. துணிகரமா நாங்க செய்து கொண்டிருக்கிற பாவத்தை மன்னிங்க ராஜா. உமக்கு விரோதமாய் உமை எதிர்த்து பேசுகிற பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் உமக்கு பிடிக்காதது தெரிந்தும், உமக்கு இது அருவெறுப்பு என்று தெரிந்தும் ஆண்டவரே ராஜா நாங்கள் அதை செய்கிறோம் ஏசப்பா. அதை மன்னிப்பீராக ஆண்டவரே ராஜா. ஏசப்பா எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஒழுக்கம் இல்லாததற்கு எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே ராஜா. உமக்கு விரோதமா ஆண்டவரே அப்பா நாங்க அப்பா எதிர்மறையா போய் கொண்டிருக்கிற காரியங்களை மன்னிங்க. எங்க குடும்பத்துல ஏதாவது சாப பாவ கட்டுகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால அதை முறியடித்து போடுவீராக ராஜா. ஓ கமந்திரிபி ஷக்கர பாபா பரிய கரலரபா. இயேசுவை இப்பொழுது கூட ராஜா உம்முடைய பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா. அப்பா யார் இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருந்தால் போதும் ராஜா. நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம் தகப்பனே ராஜா. எங்களுக்கு பயம் இருக்காது ராஜா. நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இங்க அநேகருக்கு சத்ருவானவன் நம்மளோட வாய்களை மௌனமாக்கி இருக்கானா, நம்மளோட வாய்களை சிறை பிடிச்சிருக்கானா, நம்மளோட வாயை பூட்டு போட்டிருக்கிறானா. எதுல இருந்து? தேவனை துதிக்காதபடிக்கு, ஹல்லேலூயா சொல்ல முடியாதபடிக்கு நம்மளோட வாய்களை சிறை பிடித்திருக்கிறானா. அந்த ஹல்லேலூயா நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம வாய்க்கு ஒரு பூட்டு போட்டிருக்கானா. அந்த ஹல்லேலூயா மீனிங் என்ன தெரியுமா? பிரேஸ் காட்னு அர்த்தம், கர்த்தரை துதின்னு அர்த்தம். ஹல்லேல்னா பிரேஸ், அந்த யா அப்படின்னா யாவே, பிரேஸ் காட்ன்றது அர்த்தம். இட் இஸ் an exuberant praise. ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு கனமான ஒரு துதி தான். அந்த துதியை நம்ம சொல்லாதபடிக்கு சத்ருவானவன் நம்மளோட வாய்களை பூட்டு போட்டிருக்கான். நம்மளோட சூழ்நிலைகளை ரொம்ப கடினமா இருக்குதுன்றதுனால நம்ம அந்த சூழ்நிலையே போக்கஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஹல்லேலூயா சொல்லாம கர்த்தரை துதிக்காம இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட அந்த கட்டை உடைக்கும்படிக்கு தேவன் கிருபை தரப்போகிறார். நம்ம வாயை சிறை பிடித்திருக்கிற அந்த கட்டை தேவன் உடைத்து நாம் இப்பொழுதுல இருந்து நம்ம கடைசி வரை நம்ம மரணிக்கும் வரை நம்ம வாயிலிருந்து அந்த ஹல்லேலூயா என்ற வார்த்தை வரும். நம்ம வாயிலிருந்து கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். எக்காரணத்து கொண்டுங்க சத்ருவானவன் உங்களோட வாயை இந்த நேரத்துல கட்டு போட்டிருந்தா உங்களோட வாயில உங்களோட நாவல கரத்தை வைத்து தேவன் மீது விசுவாசத்தினால ஏசப்பா என்னோட வாய்க்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இந்த நாவு இந்த வாய் உண்மையை துதித்து கொண்டிருக்கும். பிரச்சனைகள் போராட்டங்கள் எது இருந்தாலும் இந்த நாவு உண்மையை துதித்து இருக்கும். இப்பொழுது கூட ஒருவேளை பிறப்புல இருந்தே சில பேருக்கு உங்களால பேச முடியாம இருக்குன்னா ஆண்டவர் அந்த கட்டையை அவிழ்க்கிறாருங்க, அந்த பாவத்தை உணர்த்துறாருங்க. உங்க மனசுல ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டே இருங்களேன். இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டையை அவிழ்த்து உங்களோட வாயிலிருந்து புறப்படுற
முதல் வார்த்தை ஹல்லேலூயாவா தான் இருக்க போகிறது. நீ பிறப்புல இருந்து ஒரு ஒரு பேச முடியாத ஒரு ஊமையா இருக்கலாம். ஆனா தேவ வல்லமை இப்பொழுது உனக்குள்ள கிரியை செய்து நீ உன் நாவை வைத்து ஹல்லேலூயா என்று சொல்ல போகிறார். ஆமென் ஆமென். நீ உன் வாயை வைத்து ஹல்லேலூயா என்று சொல்ல போகிறார். ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இந்த வார்த்தையை கொடுத்து நீர் கொடுக்கிற விடுதலைக்காக, ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் அண்ட் பிசிக்கல் டெலிவரன்ஸ் அண்ட் எமோஷனல் டெலிவரன்ஸ்க்காக நன்றி. சில பேர் நினைக்கிறாங்க உங்க மனசுல நான் எதுக்கு பேசிக்கிட்டு, நான் ஏன் வாயை திறந்துக்கிட்டு நினைக்கிறீங்க. சத்ரு அது போடுற கட்டுங்க, அதுக்கு விழுந்துடாதீங்க. வாயை திறந்து ஹல்லேலூயான்னு சொல்லுங்க, ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அந்த கட்டு அவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அந்த கட்டு முழுமையாக அவிழ்க்கப்படும். கர்த்தரின் கிருபையால, கர்த்தரின் வல்லமையினால அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஓகாரா பாபா பாபா ஓரியா கபாபா ரிசிக்கி தெரியாரலரபா ஓகாரமன் துரியா பாராலரா சிக்கி தெரியா கரலரபா. நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுப்போமா? எக்காலமும் நேரமும் உமக்கு நான் துதி சொல்லுவேன் ராஜா. ஹல்லேலூயா சொல்லிக்கொண்டே இருப்பேன் தகப்பனே ராஜா. போராட்டத்தின் மத்தியிலும், சந்தோஷத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் மத்தியிலும், மலைகள் மத்தியிலும் ராஜா, நான் ஹல்லேலூயா பிரேஸ் காட் கர்த்தரையே துதித்துக் கொண்டிருப்பேன் ராஜா. ஓ எஸ் ஃபாதர் காட். ஓ எங்களை ஆளுகை எடுத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதே அநேகருக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. உணர்ந்து காலையும் மாலையும் ஹல்லேலூயா. நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா. ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் ஹல்லேலூயா. ஏளனம் செய்கையில் ஹல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைசாலை கதவுகள் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
பாடிக்கிட்டே இருங்கல்ல. விடுதலை ஹல்லே வரப்போகுது, விடுதலை வரப்போகுது. ஹல்லுயா. மௌனமா இருக்காது, ஹல்லேலூயா சொல்லு. நீ பிறப்புல இருந்து உனக்கு பேச வராம இருக்கலாம், நீ ஹல்லேலூயா சொல்லு. நீ மனசார சொல்லு. உன்னோட கட்டு, உன்னோட அந்த பிறப்பிலேயே உனக்கு இருந்த அந்த கட்டை தேவன் அவிழ்க்க போகிறார். இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமென். லூயா ஹல்லே கரபரலரபலூயா. இயேசுவே நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசப்பா கரலரபா. ஜீசஸ் லார்ட். விடுதலை கட்டை அவிழ்த்து விடுங்க. ஹல்லே லூயா. நம்ம துதிக்க துதிக்க கட்டுகள் அவிழ்க்கப்படுமே. லூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவேன் ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் முன்பிலே பாடுவேன் ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற வேளையில் பாடுவேன் ஹல்லேலூயா. ஓகே. ஆராதனை என் ஆயுதம், நம் ஆயுதம். பாடுவேன் ஹல்லேலூயா. பரமசேனை எனக்காய் போர் செய்யும். புயலின் நடுவில் நான் பாடிடுவேன். கர்ஜிக்கும் தோணியால் என் துதியை உயர்த்துவேன். சாம்பலில் இருந்து சங்கீதம் எழும். மரணத்தை ஜெயித்த என்னேசு ஜீவிக்கிறார். புயலின் நடுவில் நான் பாடிடுவேன். கர்ஜிக்கும் தோணியால் என் துதியை உயர்த்துவேன். சாம்பலில் இருந்து சங்கீதம் எழும். மரணத்தை ஜெயித்த என்னேசு ஜீவிக்கிறார். பாடுவேன் ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கும் அனைத்தோடும். ஆமென். பாடுவேன் ஹல்லேலூயா. என் கண்கள் முன்னிருள் விலகிடும். ஆமென். பாடுவேன் ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்களின் மத்தியில் பாடுவேன் ஹல்லேலூயா. பயம் என் முன்னே பயந்திடும். என் இதயமை பாடு, என் இதயமை பாடு. உணர்வுடன் பாடுங்களேன். என் இதயமை பாடு, துதிகளை ஏறெடு. என் இதயமை பாடு, என் இதயமை பாடு. உன் சத்துருக்கள் முன்பிலே என் இதயமை பாடு. நம்பிக்கையற்ற வேளையில் இன்னும் சத்தமாய் பாடு. ஆராதனை ஆயுதம் இன்னும் சத்தமாய் பாடு. பரமசேனை உனக்காய் போர் செய்யும். பாடுவேன் ஹல்லேலூயா. பாடுவேன் ஹல்லேலூயா.
பாடுவேன் ஹalleluya, பாடுவேன் ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை வந்து விட்டது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உயர்த்துங்களே. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஹalleluya போற்றுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த நேரத்துல உங்களை தாழ்த்துங்க, தேவ பிரசனத்தை தாழ்த்துங்க. அவரோட பிரசனம் இங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா வல்லமையா இறங்கி இருக்குங்க. நீங்க இருக்கிற இடத்துல உண்மையும் உத்தமத்தோடு நீங்க ஆண்டவர் இந்த நேரத்துல தொழுது கொண்டுட்டு இருந்தீங்கன்னா தேவ பிரசனம் இறங்குது. அவரோட கரம் இந்த நேரத்துல உங்களை ஆறுதல் படுத்துதுங்க. ஓ கர்த்தரை துதிங்கள், கர்த்தரை துதிங்கள், கர்த்தரை துதிங்கள். இந்த ஹல்லேலூயா என்ற வார்த்தை நம்ம வாயை விட்டு போகவே கூடாதுங்க. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. Hallelujah, 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 oh, hallelujah, hallelujah, hallelujah. உமக்கே துதியும் ஆராதனை, உம்மோடு இருப்பேன் இது என் பிரார்த்தனை. உமக்கே துதியும் ஆராதனை, உம்மோடு இருப்பேன் இது என் பிரார்த்தனை. மகிமையால் என்னை நிரப்பிடுமே, உம் சித்தத்தாயே நீ செய்திடுமே. ஹalleluya, 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 hallelujah, hallelujah, hallelujah. அனுதினம் அவர் எம்மை நடத்திடுவார், கிருபையால் அவர் என்னை காத்திடுவார். நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிடுவேன், தடுமாறும் என்னை அவர் தூக்கிடுவார். அனுதினம் அவர் எம்மை நடத்திடுவார், கிருபையால் அவர் என்னை காத்திடுவார். நம்புறீங்களா? நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிடுவேன், தடுமாறும் என்னை அவர் தாங்கிடுவார். Hallelujah, 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 oh, hallelujah, hallelujah, hallelujah. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. உம்மிடத்தில் என்னையே அர்ப்பணித்தேன், நீரே என் ராஜா என் தேவனானி. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை,
உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை. உம்மிடத்தில் என்னை அர்ப்பணித்தேன். நீரே என் ராஜா, என் தேவனானி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் இங்க இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன்னை நிரப்புகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். உனக்கு எதிராக இருக்கும் காரியங்களுக்கு உன்னை தயார்படுத்துகிறார், உன்னை ஆயுதப்படுத்துகிறார். உன்னை அர்ப்பணி, உன்னை அர்ப்பணி. துதி துதி துதி, துதித்து கொண்டே இரு. இப்பொழுது நீ போற சீசனுக்கு, நீங்க போக போற காலத்திற்கு, அந்த சீசனுக்கு தேவனை துதிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. அந்த ஹல்லேலூயான்ற வார்த்தை உங்க நாவை விட்டு போகவே கூடாது. அந்த சீசனுக்கு, இந்த சீசனுக்கு இந்த ஹல்லேலூயா ரொம்ப முக்கியங்க. உமக்கு நெருக்கமானவங்க உங்களை நெருக்கினாலும், உமக்கு பிரியமானவங்க உங்களை விட்டு பிரிந்தாலும் நீ ஹல்லேலூயா சொல்லுவியா? Will you declare hallelujah to the Lord? Will you lift the Lord's name? உனக்கு நெருக்கமானவங்க உன்னை நெருக்கினாலும், உனக்கு பிரியமானவங்க உன்னை விட்டு பிரிந்தாலும், நீ நம்பிக்கை வைத்த காரியங்கள் உடைந்து போனாலும், யோபை போல கர்த்தரை நீ துதித்துட்டு இருப்பியா? Will you lift? Will you lift? உன்னாவில் இந்த ஹல்லேலூயா வருமா? ஆண்டவர் கேட்கிறார் உங்களை பார்த்து, ஹல்லேலூயா வருமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற விசுவாச அறிக்கை உங்களால சொல்ல முடியுமா? The Lord is asking. Oh Jesus, oh Lord, oh ra 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 baria karala raba, oh kiria baba bari sikiha karala raba, oh ria karaba baba baria sikitiria rala raba. Oh Jesus, Lord, உம்மை துதித்து கொண்டே இருப்போமே ஆண்டவரே. எக்காலமும் எந்நேரமும் மாறாத அன்பு, என் நிலையிலும் சூழ்நிலையிலும் குறையாத அன்பு. எக்காலமும் எந்நேரமும் மாறாத அன்பு, என் நிலையிலும் சூழ்நிலையிலும் குறையாத அன்பு. நீர் போதும் இயேசு போதும், உம் அன்பு எப்போதும். நீர் போதும், நீர் போதும், உம் அன்பு எப்போதும். உம்மை தவிர எங்களுக்கு வேற யாரும் இல்லை சப்பா. உம்மை விட எங்களுக்கு ஆசை வேற ஏதோ இல்லை சப்பா. சித்தம் செய்யறதே எங்களோட அனுதின போஜனம் ஆண்டவரே. அன்பொன்றே எங்களுக்கு நிலைத்து நிற்கும் என்பது எங்களோட வாழ்க்கையின் முறையா இருக்கட்டும் ஏசப்பா. மனிதர்கள் மீது நாங்க ஆசை வைக்காம மீது ஆசை வைத்து சத்ருவோட கிரியைகளுக்கு நாங்க இடம் கொடாம ஹல்லேலூயா என்று உம்மை துதித்து கொண்டே ஆண்டவரே, எங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரே உண்மை நாங்க துதித்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. காலையும் மாலையும் பள்ளத்தாக்கிலும் மலையிலும் ஆண்டவர், மலைகளிலும் ஆண்டவரே ராஜா, எக்காலத்திலும் ஆண்டவரே
உம்மை துதித்து கொண்டே இருக்கணும். இந்த நாவு ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. திரும்ப ஞாபகப்படுத்துக்கிறேன். ஹல்லேலூயா என்றால் கர்த்தரை துதிக்கிறது. பிரேஸ் காட் என்ற அர்த்தம். ஹல்லேல் என்றால் பிரேஸ், யா என்றால் காட், யாவே. பிரேஸ் காட் நம்ம வார்த்தையில அது எப்பவுமே இருக்கணும். அதே போல இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை, அநேகர் இந்த ஹல்லேலூயாவை நிறைய பேர் கலாச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, சும்மா ஏறத்தாழமா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம், சும்மா ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு மாதிரி ஹல்லேலூயான்னு சொல்லி சொல்லாதீங்க. இந்த வார்த்தை ரொம்ப கனமான வார்த்தைங்க, ரொம்ப மகத்துவமான வார்த்தை. இட் இஸ் a direct word to praise God. சுத்தி வளைச்சுல டைரக்டா அதோட மீனிங்க praise Godங்க. So do not use that word hallelujah for joking, for sarcasm. No. இப்போ கூட நீங்க யாராச்சும் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயான்னு சும்மா ஒரு பெருமூச்சுக்கு ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னா கூட மன்னிச்சிடுங்க. அது நீங்க ஹல்லேலூயான்னு சொல்லும் போது உங்களோட உள்ளுணர்வுல இருந்து நீங்க உண்மையா நீங்க சொல்லணும் உங்க கர்த்தரை துதிக்கிறது. இப்போ ஒரு வாட்டி அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? லெட்ஸ் சே லார்ட் ஹalleluya hallelujah hallelujah. ஏசப்பா, இந்த ஆராதனை வேலையில நீர் எங்களை ஆளுகை எடுத்து கொண்டதற்காக நன்றி தகப்பனே. எங்களோட உயர்விலும் தாழ்விலும் ஹல்லேலூயா என்று நாங்கள் அப்பா கம்பீரத்தோடு உம்மை துதித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளோட வாழ்க்கையில அவரை துதிக்கிறத மட்டும் நம்ம நிறுத்திடவே கூடாது. ஒருவேளை நம்ம கழுத்துக்கிட்டே யாரா கத்தி வந்து வச்சாலும் நம்மளோட நாவ் என்ன சொல்லணும்? ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டே இருக்கணும். ஆமென் ஆமென். இப்பொழுது கூட சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை கேட்கலாம். நம்மளோட தமிழ் சர்வீஸ் எல்லா வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு நடக்கும். நம்மளோட இங்கிலீஷ் சர்வீஸ்ல மட்டும் ஒரு சேஞ்ச் என்னன்னா 7 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் ஆகப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு காரியம். அடுத்து நம்மளோட கிட்ஸ் சர்ச் யூஸ்வலா மாதத்துல 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ஈவினிங் நடக்கும்ல. பட் இனி இந்த மாசம் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா 4th சண்டே அதாவது 22nd அடுத்த வாரம் நடக்க போகுது. ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நாங்க வந்து அந்த நாளுக்கு வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின். கிட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண உதவி செய்யுங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதா ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டிவோஷன் தேவைப்பட்டது, இஃப் யூ நீட் அ வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு திஸ் நம்பர் பிலோ. இது நம்மளோட ப்ரேயர் நம்பர். ஸோ டூ ரீச் அவுட். உங்களுக்கு ஒருவேளை டெய்லி டிவோஷன் தேவைப்பட்டதுன்னா கூட நீங்க சொல்லுங்க, நாங்க எவ்ரிடே உங்களுக்கு அனுப்புவோம். அது மட்டும் இல்லாம விமென்ஸ் ஃபெலோஷிப் நடக்குது, எவ்ரி ஃப்ரைடே நடக்குது 11 AM. கர்த்தர் கிருபையில ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. கலந்துக்கோங்க. டு ஆல் விமென்ஸ் அவுட் தேர் ஆல்சோ எவ்ரி மார்னிங் 5 o'clock. ஓகே, சாட்டர்டே வரைக்கும், சண்டே மட்டும் எக்ஸம்ஷன். சாட்டர்டே வரைக்கும் செயின் பிரேக்கர் என்ற ஒரு ஏர்லி மார்னிங் பிரேயர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் கிருபையில வந்து இட்ஸ் கோயிங் வெரி குட். கர்த்தர் அழகா நடத்திக்கிட்டே வராரு. ஸோ 5 மணிக்கு இது வந்து கூகுள் மீட்ஸ்ல நடக்குது. 1 hour சாலிடா நடக்குது. ஸோ தேவன் உங்களை ஏவி கொண்டிருந்தார். அப்படி இல்லை உங்களுக்கே அப்படி ஒரு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பா அது தேவன் உங்களோட இருதயத்துல போடுற வாஞ்ச அதை அப்படியே விட்டுடாதீங்க. அதற்கான முயற்சி எடுங்க. இப்போ சில பேர் ஜாயின் பண்றாங்க காலையிலே. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நமக்காகவும் நம்ம குடும்பத்திற்காகவும் நம்ம தேசத்திற்காகவும் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படணும்ன்றதுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரேயர் பேர் என்ன? செயின் பிரேக்கர் பிரேயர். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் இன் தட். அண்ட் ஆல்சோ வேற என்னது எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். இப்பொழுது கூட நம்ம சபையின் அறிக்கைய சொல்லுவோம். வரீங்களா? ரிப்பீட் ஆஃப்டர் மீ, என்னோட சேர்ந்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும்
கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம ஜெபிக்கலாம். வரீங்களா? கண்களை மூடி தேவ பிரசனத்தோடு தேவ பயத்தோடு ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. ஆராதனை வேலையில யார் யாருக்கெல்லாம் நீர் விடுதலை கொடுத்தீரோ அதற்காக நன்றி. இனிமேலும் யார் யாரெல்லாம் அப்பா அவங்க பர்சனலா உங்ககிட்ட ஆண்டவரை வந்து அப்பா முழங்காலிட்டு உண்மை துதித்து கொண்டு அந்த ஹல்லேலூயா சொல்ல சொல்ல நீர் விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி. குடும்பத்துல நீர் விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி. குடும்பத்துல சமாதான குறைச்சலா ஆண்டவரிடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசினாரோ, அடுத்த கட்டத்தை பத்தி யாருக்கெல்லாம் பேசினாரோ ஹல்லேலூயா சொல்லிக்கிட்டே அந்த காலத்துக்குள்ள நீங்க கால் வைங்க. அது தேவன் உங்களை நிச்சயமாகவே வழி நடத்துவார். நீர் பலத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஏசப்பா நாங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம் இல்லாம ஆண்டவரே அப்பா ஒரு போர்க்களமா இருக்கிற ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்களுடைய அன்பு, உங்களுடைய சந்தோஷம், உங்களோட சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, சத்ருவின் கிரியையினால அவதிப்பட்டு இருக்கிற குடும்பங்களை உங்க கரத்துல ஒப்படைக்கிறோம் ராஜா. அதை அதமாக்கி போடுங்க ராஜா. சில்லி சூனிய கட்டுகள் ஆண்டவரே அதை அதமாக்கி போடுங்க ராஜா. ஏசப்பா, எந்த ஒரு சாப பாவு கட்டுகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு ஆண்டவரே அந்த ஜெனரேஷனல் கர்சஸ் நீங்க பிரேக் பண்ண போறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ராஜா, யார் மீதெல்லாம் ரத்த பலிகள் இருக்கோ ஏசப்பா, அப்பா அதை அவங்களுக்கு உணர்த்தி அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த ரத்த பலியை நீக்குவீராக ஆண்டவரே ராஜா. அப்பா, கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு நவமான இருதயத்தை கொடுத்து அவங்க செய்தது தவறு என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, ஒரு மிருகத்தை கூட ஆண்டவரே ராஜா அவங்க ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவரே ராஜா தெரிந்தோ தெரியாமலையோ ஆக்சிடென்ட் வயசுல அப்பா அதை கொன்று போட்டு இருந்தா அதற்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும். அப்பா, மிருகங்களையும் நீங்க தானே படைச்சிங்க ஏசப்பா. நீங்க கிருபை தருவீராக. அப்பா, எங்களோட அப்பா ஞான குறைவுகள்னால நீர் எங்களுக்கு கொடுத்திருந்த மிருக ஜீவங்கள் இல்ல ரோட்ல இருந்தா கூட அதுங்களை நாங்க அலட்சியமா பண்ணியிருந்தா ஏசப்பா இப்பொழுது நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபுட் ஆண்டவரே, சாப்பாடா இருக்கட்டும், இயற்கை காற்றாக இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், அதை நாங்க அவமரியாதை படுத்திருந்தா மன்னிச்சிடுங்க ராஜா. நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்க ஆண்டவரே அலட்சியப்படுத்திருந்தா எங்களை மன்னித்திருங்க ராஜா. ஏசப்பா, நாங்க இது எல்லாத்தையும் அப்பா உமக்குள்ள கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா நாங்க அதை யூஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. அதே மாதிரி வீட்டுல ஆண்டவரே அண்ட் சில பேருக்கு ஆண்டவரே அடிக்கடி பொருள்கள் ஆண்டவரே துளைந்து போய் கொண்டிருக்கிறது ராஜா. அநேகருக்கு வீட்டுல தகப்படி ராஜா திருட்டு நடக்குது ராஜா. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தினால அது திருட்டு எதனால நடக்குதுன்றதை நீங்க காமிச்சு கொடுத்து அப்ப வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பொருள்கள் துளைந்து போகாதபடிக்கு ஏசப்பா அந்த ஒரு சாபத்திலிருந்து நீர் விடுதலை தாங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, வீட்டிற்குள்ள யாரு வந்தாலும் ஆண்டவரே ராஜா வரவர்களின் கண்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. அந்த ஈவில் ஐஸ், அந்த தீய கண்களை ஆண்டவரை எடுத்து போடுங்க. எசேபேலின் ஆவி ஆண்டவரே எந்த குடும்பத்தை அலைக்கடிப்புக்குள்ள தள்ளாதபடிக்கு ஒரு குடும்பத்திலும் போர் வீரர்களை எழுப்புங்க தகப்பனே ராஜா. ஜாமக்காரர்களை எழுப்புங்க தகப்பனே ராஜா. வாலிபர்களுக்கு எதிராக ஆண்டவரே ராஜா ஏசப்பா அதை வாலிபர்களை பறித்து கொள்ள நினைக்கிற சத்துருவின் ஆவிகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாத்தையும் அதமாக்கி போடுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ள குழியில போய் விழாதபடிக்கு ஏசப்பா ஒரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அக்னியாக எழுப்பும் கர்த்தாவே. அனல் மூட்டை எழுப்பும் கர்த்தாவே. வைராக்கியமாக எழுப்பும் கர்த்தாவே. ஏசப்பா, உமக்காக ஜீவிக்க சேவிக்க என்று நானும் என் குடும்பமும் என்று வாழ எங்க எல்லாருக்கும் நீர் கிருபையை தாங்க ஆண்டவரே ராஜா. இப்பொழுதும் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, வார்த்தை கொடுக்க போகிற உம்முடைய தாசனாகிய ஏசப்பா அப்பா மிஸ்ஸஸ் கணக்காரு உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் அந்த மகளை ஆளுகை எடுத்துக்கொண்டு அந்த நாவை அபிஷேகம் செய்ததற்காக நன்றி. அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்ய போகுது, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே தகப்பனே ராஜா. அப்ப மீதியான வேலையை உங்க கருத்துல கொடுத்துட்டோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதும் நம்ம வார்த்தை ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால லார்ட் ஜீசஸ் சர்ச் மூலியமா உங்க எல்லாரையும் இந்த சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். நம்ம எல்லாரும் சபையா சேர்ந்து தேவனை நம்ம துதித்தோம், தேவனை ஆராதனை செய்யணும், தேவ நாமத்தை உயர்த்தினோம், ஹல்லேலூயா என்று சொல்லி எல்லா கட்டுகளையும் உடைக்கப்பட தேவனையே நம்ம துதிக்க, யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் யார் வந்தாலும் யார் போனாலும் தேவனை துதிப்போன்னு தேவனோட கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கோம். நிச்சயமா தேவன் அதை பார்த்திருக்கா. அது அந்த ஒரு உடன்படிக்கைய நிச்சயமா தேவன் கனம் பண்ணுவார். நிச்சயமா இழந்து போனவைகளை இயேசுவின் நாமத்தினால் திருப்பி கொண்டு வந்து இயேசுவின் வேலையில சேர்ப்பேன் என்ற ஆண்டவர் வாக்கு கொடுக்கறதுக்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரை எங்களுக்குள்ள கிரியை செய்ய, ஆண்டவரை கேட்கிறவர்களுக்குள்ள கிரியை செய்ய, நீர் அனுப்பின வார்த்தை வீணாக வெறுமையாக திரும்பாதபடிக்கு அது ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த காரியத்தை வாய்த்து விட்டு உம்முடைய வந்து சேரும் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அடியேனை மறைத்து நான் முற்றிலும் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ராஜா. நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, நீர் பெருகுவீராக, நான் சிறுக என அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன் ஆமீன். போன வாட்டி நம்ம என்ன பார்த்தோம்? இன்டிமசி வித் காட், அதாவது தேவனுடன் கூட நெருக்கமான உறவு. இந்த வாட்டி ஆண்டவர் அதோட கண்டினியூஷனை தான் சொல்றாரு. என்னன்னாக்க இன்டிமசி வித் காடோட கூட எப்படின்னா அந்த லெவல்ஸ் எப்படி இருக்கு, லெவல்ஸ் ஆஃப் இன்டிமசி வித் காட். நம்ம தேவனோட கூட நெருக்கமான உறவின் நிலைப்பாடுகள் எந்தெந்த நிலையில, அதாவது இன்டிமசின்னு வெறும்னு சொல்லிடலாம், ஆனா அந்த இன்டிமசி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படி இருக்கு இல்லையா? சோ யார் யார் வேதத்துல எந்தெந்த நிலைப்பாடுகளை ஆரம்பிச்சாங்க, போக 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 அவங்களோட நிலைப்பாடு தேவனோடு கூட எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையை சுய பரிசோதனை செஞ்சு இன்னைக்கு நம்ம எந்த நிலைப்பாடுல இருக்கோம், இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போகணுங்கிறது தேவன் ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துவாரு. ஆமீன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இதுவா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வசனத்தை வச்சு நான் பேசுறேன். நம்ம முதல்ல பாக்கறச்சே பார்த்தோம்னாக்கா ஆதாம் ஏவாள் பார்த்தாக்கா தேவன் அவர்களோடு சஞ்சரித்து வந்தார், அதாவது உலாவி வந்தார்னு இருக்கும் அந்த சாயங்கால வேலையில. அப்ப பார்த்தாக்க தேவன் உலாவி வர அந்த குளிர்ச்சியான வேலையில வரைச்சு எப்படி இருக்கும் பாருங்களேன். தேவன் வந்து ஒரு கணவன் மனைவியோட கூட வந்து அந்த ஃபேமிலியோட கூட வந்து தேவனே வந்து அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஈவினிங்கா ஒரு டீ சாப்பிடுற நேரம், ஒரு அப்படியே ஃபேமிலியா ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல தேவன் வந்து அந்த ஒரு கெட் டுகெதர்ல உட்கார்ந்துட்டு ஹவு வி வில் ஃபீல் ஹாப்பி இல்லையா? அப்ப அந்த ஒரு பாக்கியம் ஸ்லாகியம். ஆனா அந்த பாக்கிய ஸ்லாகியத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாரு? கர்த்தர் கிருபையில நோவா வந்தாரு. நோவா தேவனோட சந்தி, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு வந்தாரு. நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிலரை பத்தி தான். ஏன்னா இதை பத்தி சொல்லிட்டே போனோம்னாக்கா நம்மளுக்கு நேரம் பத்தாது. நம்ம நோவாவை பார்க்க போறோம், ஆபிரகாம குறித்து பார்க்க போறோம், மோசேவை குறித்து பார்க்க போறோம், அதுக்கப்புறம் நோவாக்கு அப்புறம் யாரு? சாமுவேலை குறித்து பார்க்க போறோம், அதுக்கப்புறம் ரூத்தை குறித்து பார்க்க போறோம். ரூத் அப்படின்னா ஆமா ரூத் போவாச குறித்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நியூ டெஸ்டிமெண்ட்ல யாரு குறித்து பார்க்க போறோம்னாக்கா ஜானை குறித்து பார்க்க போறோம். சோ ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் தேவனுக்கு பிரியமா அந்த நிலைப்பாடுகள் எப்படி தேவனோடு நெருங்கினாங்கிறது குறித்து தான் பார்க்க போறோம். என்னோட கூட ஜெனிசிஸ் ஆதியாகமம் சாப்டர் 12 அதிகாரம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமீன். எவ்வளவு பெரிய ஒரு ப்ராமிஸ் பாருங்களேன். பூமியில இருக்கிற ஒவ்வொரு அப்ப ஆரம்பிச்சு இப்போ இன்னும் இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாரும் அந்த கடைசி உலக முடிவு பரியந்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த பூமியில பிறக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் எப்படியா ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற சந்ததியா இருக்குமா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த இடத்துல நம்மள பார்த்து சொல்றாரு, உன் தகப்பன் உன் தாயும் வீட்டை விட்டு நீ புறப்பட்டு அப்படின்னாக்க நீ எந்த இடத்துல இருந்தையோ, ஸ்டார்டிங்ல தேவனை அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தையோ அந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் யூ கம் அவுட். அந்த இடத்துல நீ எழுந்து வா. அந்த இடத்துல இருந்து நீ வெளியில வந்து நான் உனக்கு சொல்ற இடத்துக்கு போ. அதாவது நீயா ஒரு இடத்துல டிசிஷன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல இருக்கேன், ஓகே நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு அங்க போனா நல்லா இருக்கும், இல்ல எனக்கு வந்து ஆபீஸ்க்கு பக்கமா இங்க நல்லா இருக்கும், இல்ல எனக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு இல்ல 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 இல்ல. தேவன் உங்களை எந்த இடத்துல சொல்றாரு, தேவன் நீங்க எங்க போகணும்னு விரும்புறாரு, தேவன் உங்களுக்கு எந்த இடத்த காணாம வச்சிருக்கா அந்த இடத்துக்கு தேவன் உங்களை போக சொல்றாரு. ஏன் போக சொல்றாரு அப்படின்னாக்க
நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ இருக்கிற இடத்துலயே இருந்து கொண்டு இருந்தனாக்க என்னோட ஆசீர்வாதமோ இல்ல என்னோட வார்த்தையோ என்னோட சத்தமோ எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவுகள் அது பலப்பட முடியாது. அதுல தேவையில்லாத உலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், தேவையில்லாத காரியங்கள் வரும். அந்த என்னோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நிலையில இல்லாதபடிக்கு நீ விழுந்து போயிடுவ. அதனாலதான் இருக்கிற அந்த பிட்ல இருந்து எழுந்து வெளியில வான்னு ஆண்டவர் நம்மள சொல்றாரு. சோ அந்த இடத்துல வெளியில வருதோடு மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு என்ன பண்றாரு, ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்கறாரு. பூமியில இருக்கிற எல்லா சந்ததிகளும் என்ன, ஆபிரகாமுக்கு என்னவா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உனக்குள்ள. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், நம்ம எல்லாரும் இயேசு சந்ததி இல்லையா, அந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு வரும். எப்ப வரும், நம்ம முன்னாடி இருந்த நிலைமையிலேருந்து நம்ம தேவனுக்காக எழுந்து தேவனுக்குள்ளாக. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு விஷயமும் சொல்றது தேவனுக்கு எதுவும் ஆதாயங்கிறதுக்காக இல்ல, நம்மள பிளெஸ் பண்ணணும், நம்மள நேசிக்கிறதுனால, நம்ம நல்லா இருக்கணும். எப்படி ஒரு பெத்தவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்களோ அதே மாதிரியே தான் தேவன் எப்ப பார்த்தாலும் நம்ம நல்லா இருக்கணும், நம்மளோட நன்மையை ஒருத்தர் மாத்திரம் யோசிச்சுட்டே இருக்காரு சதா சர்வ காலம்னா அது தேவன் மட்டும்தான். அதனால அந்த இடத்துல இருந்து எழுந்து நீ நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா, அப்பதான் நான் கொடுக்குற பிளெஸிங்ஸை உணர முடியும். முதலாவது பிளெஸிங்ஸ் என்னன்னாக்கா, தேவனோடு பேச முடியும், தேவன் உறவாட முடியும், அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும், அந்த உறவுல நிலைத்து நிற்க முடியும், அவர் கொடுக்கிற அத்தனை நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியும், அவருக்கென்று ஓட முடியும், அவருக்கென்று ஆத்மாக்களை சேர்க்க முடியும், அவரை வைத்திருக்கிற பாதையில நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சு எட்டர்னல் லைஃப்ல போய் சேர முடியும். ஆமீன். சோ இது ஆச்சு. அடுத்தது என்னோட கூட ஆதியாகமம் 18:1-8. இது எப்படின்னா, முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, தாய் தகப்பன் வீட்டை விட்டு பழைய, அதாவது நான் சொல்றது உங்களோட பழைய நிலைமையில இருந்து எழுந்து வா, ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர காரியம். அடுத்தது இது என்னன்னாக்கா, ஆபிரகாம் 3 பேர் சந்தித்தார்னு இருக்கோம் இல்லையா, அதை பத்தி பார்க்க போறோம். என்னோட கூட 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதுல 1-8. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். எவனுக்கு? ஆபிரகாமுக்கு. ஏன் அவனுக்கு அந்த தரிசனமானார் இருக்குன்னா, ஆண்டவர் சொன்னதை உடனே நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னது அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் நடக்க ஆரம்பிப்பார். ஆனா ஆபிரகாம் மட்டும் வரமாட்டாரு. என்ன பண்ணிருவாரு, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்திருக்காருன்னா அதுல சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலே ஜாயிண்ட் ஆகி வருவாங்க. சரி, நம்ம மதியமா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ஆனா ஜாயிண்ட் ஆகி வந்தவங்க எல்லாருமே ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்க டெஸ்டினேஷனோட சேரலாம் மாட்டாங்க. ஏன்னா தட் டெஸ்டினேஷன் இஸ் ஒன்லி ஃபார் யூ. அந்த லெவல் யாரெல்லாம் வராங்களோ ஒண்ணுனா ஒவ்வொரு பார்ட்டா கைண்டு போகும். ஒவ்வொரு பார்ட்டா கைண்டு போயிட்டு உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் போய் நிறுத்த அவர் போதுமானவர். அப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்தான். அவன் வீட்டு வாசல்ல அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பகலில் உஷ்ண வேலைனாக்கா அந்த மத்தியான வேலையில இல்ல. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவன் கண் எடுத்து இப்படி நம்ம உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்போம்ல, எப்படி அப்ப அப்படி பராக்க பாத்துட்டு இருக்காச்சு. அப்ப 3 பேர் நிக்கிறத பாக்குறான். அவன் அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அவன் தன்னை தாழ்த்துறான். அந்த 3 அவனுக்குள்ள அந்த காலத்துல அது ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த மாதிரி வரவங்க ஒருவேளை தேவ தூதர்களா இருக்கலாம், தேவரா இருக்கலாம். ஆனா அவன் என்ன நினைச்சான்னா, இந்த இடத்துல பாருங்க, அவன் எப்படி கூப்பிடுறான், ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு கூப்பிட்டு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், உங்ககிட்ட எனக்கு இறக்கம் கிடைச்சதுன்னா என்னை விட்டு தாண்டி போயிடாதீங்க, ஏன் வீட்டுக்கு வாங்க. நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம், யாராவது வராங்கன்னு நினைச்சா ஐயோ வந்துட்டாங்களா, எழுந்துக்கணுமா, சமைக்கணுமா, அப்படி இல்ல. அவன் என்ன பண்றான், வாங்க என்னை விட்டு போகாதீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நமக்குள்ள இருக்கா பாருங்க, எந்தெந்த சுபாவங்கள்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த இடத்துல வரவேற்கிறான். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டுமா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டுங்க. அவன் ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா உட்காந்துக்கிறதுக்கு அழகா, இந்த காலத்துல நம்ம ஏசி அதெல்லாம் போடுவோம், அந்த காலத்துல அழகா மரத்தின் கீழே உட்கார வச்சு கை காலில் வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸா உட்கார வைக்கிறான். அது மாத்திரம் இல்ல, நீங்கள் உங்கள் இதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய்யினார்கள். நீங்க வாங்க, கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, இதுக்காக தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அவங்க ஓகே அதை செய்யுங்க. அந்த இடத்துல இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வாங்க நீங்க லைனா. என்னோட கூட 22வது வசனம், இதே ஆதியாகமம் 18 22வது வசனம்.
அப்போது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்களோட இதுக்கு முன்னாடி நீங்க 17 வாசிங்களேன். 18வது அதிகாரத்துல 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் செய்ய போற காரியங்களை அவனுக்கு மறைப்பேனா அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவர் வாக்கு கொடுப்பாரு, உன் உற்பத்தி காலத்தில் நிச்சயமா உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராள் இது 10வது வசனம், ஒரு குமாரன் கையில் இருப்பான், அதாவது உன் மனைவி பிரெக்னென்ட் ஆவா, அதாவது உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறப்பான். இது எல்லாத்தையுமே சொல்லி அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வைப்ப, இது எல்லாமே ஆண்டவர் சொல்லிடுவாரு. இந்த எல்லாம் அவனுக்குரிய பிளான்ஸ சொல்லிடுறாரு. அவனுக்குரிய பிளான்ஸ சொல்றதோட மாத்திரம் இல்லாம ஏன் அவனுக்குரிய பிளான் சொல்றான்னா, நான் அந்த 18:1 இருந்து வாசிச்சீங்க இல்லையா, அவனோட சுபாவம், ஆண்டவர் சொன்னதை உடனே அவன் ஒபே பண்றது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த ஒபீடியன்ஸ், எவ்ரிதிங் மேட்டர்ஸ். அவர் சொன்னா ஓகே, அவர் நில்லுன்னா நிக்கிறது, போனா போறது. சோ அதுதான் தேவனோட கூட நம்ம உறவு வைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம். என் தேவன் என்ன நினைக்கிறாரு, என் தேவன் என்ன விரும்புகிறாரு, என் தேவன் என்ன செய்யறாரு. அப்ப இந்த இடத்துல பார்த்தாக்க இந்த 3 பேர்ல வந்தது ஒருத்தர் கர்த்தர், மற்ற 2 பேர் தேவதூதர்கள். ஓகேவா? சோ அந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல சொல்றாரு, வாக்கு கொடுக்குறாரு, மனைவி பிரெக்னென்ட் ஆவா, இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கான ப்ராஃபஸி சொல்லி முடிச்சிடாரு, ப்ராமிஸ சொல்லி முடிச்சிடாரு. அதோடு இல்லாம 17ல பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என்னோட ஆபிரகாமுக்கு நான் இதை மறைப்பேனா. ஏன் மறைப்பேனா என்னோட ஆபிரகாமுக்கு? அவன் என் சிநேகிதன், நான் அவங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்றேன். இப்ப நீங்க உங்க வீட்டுல கணவன் மனைவி பேசிட்டு இருக்கீங்க, இப்ப ஏதோ ஒரு விஷயம், ஆபீஸ் விஷயம் இல்ல வீட்டு விஷயம்னாக்க அது மறைப்போமா? ஏன் மறைக்க மாட்டோம்னாக்க நம்மளோட ஃபேமிலி, நம்ம வீட்டு விஷயம், நம்ம அந்த மாதிரிதான் ஆண்டவர் பாக்குறாரு. என்னோட ஆபிரகாம், நான் செய்ய போற காரியம், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஏதாவது ஒரு ஒளிவு மறைவு இருக்குமா? இருக்காது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் ஷேர் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு சோதோம் குமாரதை அழிக்க போறாரு, அதுக்காக சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கர்த்தர் 19ல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற. எப்படிதான் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? உங்க காலத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைய ஆண்டவருக்குள்ள நடத்துவான், ஆண்டவருக்குள்ள நல்ல அந்த வழியில அந்த ஆண்டவரோட நீதியில நடப்பிப்பான்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட நிலைமை தான் நமக்கு வேணும். எங்க இருந்தா ஆண்டவர் வானோனே வர ஆரம்பிச்சான், ஆண்டவர் சொல்றதை கேட்கிறான், ஆண்டவர் உடனே அவனுக்கான ப்ராமிஸ சொல்றான். எனக்கு அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மெயினா நம்ம இந்த இன்டிமசி லெவல்ல பாக்குறதுனால நான் ரொம்ப இதுவா எலாபரேட்டா சொல்லாம, எனக்கு வயசான போயும் குழந்தை பிறக்காத இருக்கு, குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு, எவ்ரிதிங் இஸ் ப்ராமிசிங், எல்லாத்தையும் ஷேரும் பண்றாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல நான் ஆபிரகாம் அவன் எல்லாம் உண்மையா நடப்பான், நீதியா நடப்பான்னு சொல்லிட்டு பின்பு கர்த்தம் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதா இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி நானே போய் அந்த இடத்த என்ன பண்ணுவேன், என்னிடத்துல எட்டினா அந்த கூக்குரலின்படியே அவர்கள் செய்து இருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வர போறேன்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு? எப்படி இருக்கும்னா, அந்த ஃப்ரெண்டோட பிரதர் அந்த ஊர்ல இருக்கான். சோ நமக்கு வேண்டியவங்க ஆண்டவர் அழிச்சிட போறேன்னு சொல்லிச்சு, ஐயோ நம்மளுக்கு அப்படித்தானே இருக்கு. நம்ம குடும்பத்துல, நம்ம இனஜன மக்கள், நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம தேசத்து மக்கள், ஐயோ இன்னும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளலையே, அவரோட ரட்சிப்புக்குள்ள வரலையே, தேவன் அழிக்க போறாரே, தேவனுடைய வருகை சமீபமா இருக்கே, அப்ப அந்த இதுல நித்திய அக்னிக்கு அவங்க போயிடக்கூடாது, நித்திய லோகத்துக்கு வரணுமே, நித்திய ஜீவனை அடையணுமே. நமக்கு எவ்வளவு பாரம் இருக்கும்? அந்த பாரத்தை விட அதிகமான பாரம் ஆபிரகாமுக்கு இருந்தது. அப்ப நீங்க இதெல்லாம் படிச்சு பாத்துக்கிட்டே வாங்களேன். அப்ப இத்தனை பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, இவ்வளவு பேர் இருந்தா அழிக்க மாட்டீங்களா, ஒரு நீதிமான் 10 நீதிமான் ஒவ்வொரு அதுவா சொல்லிக்கிட்டே அவன் போவான். ஆண்டவர் பாக்குறாரு, அதாவது நான் அழிப்பேன்னு நல்லதுப்பா, அந்த சோதாம என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், பெஸ்ட் நீங்க போய் அழிச்சு போட்டுருங்க அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல அவரோட ஹார்ட்ட பாக்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அவர் ஒபீடியன்ஸா இருக்காரு, அவர் என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறாரு, தேவனையே சார்ந்து இருக்காரு, தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யறாரு, தனக்கு அப்புறம் தான் சந்ததிகளை நீதியை வளர்ப்பாருன்னு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுற நிலைமையில இருக்காரு. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முன்னாடி எப்படி இருந்தோம், இப்ப எந்த லெவல்ல வந்திருக்கோம்? நீங்க கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இது இருக்கட்டும், இதுவும் படிச்சு பாத்துக்கோங்க. அடுத்த லெவல் என்னன்னாக்க, ஆபிரகாம் ரிகார்டிங் இஸ்மவேல் அண்ட்
ஈசாக்க பத்தியும். இப்போ என்னோட கூட எடுத்துக்கோங்க. அதே ஆதியாகமும் 17வது அதிகாரம் 18ல இருந்து 21. அதுதான் நம்ம இப்ப பாத்துட்டோம் இல்லையா? இப்ப இறங்க போய் அழிப்பேன்னு சொல்லிச்சு, அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அதெல்லாம். அடுத்தது ஆதியாகமும் 22வது அதிகாரம் 6வதுல இருந்து 14வது வசனம். ஆதியாகமும் 22வது அதிகாரம் 6ல இருந்து 14. ஆபிரகாம் தகன பலிக்கு, அதாவது இந்த இடத்துல நான் முன்னாடி சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி இஸ்மவேல் ஆகார் மூலியமா சாராள் தனக்கு கர்ப்பம் பிறக்காதோ, தனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காதோ, இதுக்கு மேல எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட அந்த எகிப்துல அந்த வேலைக்காரியா இருக்கிற ஆகார ஆபிரகாமுக்கு விவாகம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க மூலியமா இஸ்மவேல் பிறப்பாரு. ஒரு கட்டத்துல அங்க பிரச்சனை வரைச்சு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கத்த கிருபையினால ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் இஸ்மவேல் அந்த இடத்துல ஏதோ சும்மா ஒரு சிரிச்சிடுறாங்க, ஒரு விளையாட்ட ஒரு கேலிக்கணும். அது அந்த இடத்துல ஆகாருக்கு சாராளுக்கு அது வருத்தமா இருக்கு, தன்னை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு ரீசன். ஆனா தேவ சித்தம் என்ன, ஈசாக்கு தான் அந்த இதுல வரணுங்கிறது தேவன் ஆபிரகாமோட கூட இதுன்னு. சோ இது நடுவுல என்ன பண்றாரு ஆண்டவர், அங்கேயிருந்து நகர்த்தணுங்கிறது அவரோட பிளான். அப்ப அது ஒரு கருவியா யூஸ் பண்ணிட்டு சகலத்து நன்மைக்கு எதுவா யூஸ் பண்ற தேவன் அல்லவா. அந்த இன்சிடென்ட் என்ன வச்சு பண்றாரு, இஸ்மவேலையும் ஆகாரையும் அங்கேயிருந்து புறப்பட பண்ணும்படியா செய்யறாரு. அப்ப ஆபிரகாமுக்கு வருத்தமா இருக்கு. இஸ்மவேல் முன்னாடி ஆகார் கிளம்பி போனா பிரெக்னென்ட் ஆயிருக்கச்சு சாரால் துரத்தினான்னு, அப்ப அவருக்கு வருத்தம் வரல. ஆனா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை போறானேன்னு ஒரு வருத்தம். இத வச்சு ஆண்டவர் ஆபிரகாம டெஸ்ட் பண்றாரு. நீ ஆகாரையும் இஸ்மவேலையும் நீ அனுப்பிட வேணும், உன் மனைவி சொல்றத சாரால் சொல்றபடியே கேட்டு செய் அப்படின்னு. சோ கிளம்பி போகணும். அந்த இடத்துல அவருக்கு வருத்தம் வரைச்சு. ஆனாலும் அங்க என்ன பண்றாரு, தேவன் சொல்லிட்டாரு போகட்டும். இல்ல 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 ஏசப்பா, முன்னாடினா ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு புள்ள பிறந்துருச்சு, நான் என்ன பண்ணுவேன், என்னோட ரத்தம் எனக்கு பிறந்த பிள்ளைப்பா, அவ வேணா வேலைக்காரியா வந்திருக்கலாம், ஆனா பிறந்தது எனக்கு இல்லையா, நான் வச்சுக்கிறேன், ஆகாரம் வேணா தள்ளி விட்டுறேன், இஸ்மவேலை வச்சுக்கிறேன்னு எங்கேயாவது ஆபிரகாம் சொன்னாரா? இல்ல. தான் பெத்த பிள்ளையே இருந்தாலும் தேவன் வேண்டான்னு சொல்லிட்டாக்க அனுப்பிட்டாரு. சோ இந்த இடத்துல அந்த இன்டிமேசி லெவல் அடுத்த லெவலுக்கு போகுது. இப்ப அடுத்ததுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 22வது அதிகாரம் 6ல இருந்து 14. என்னன்னாக்க, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இந்த இடத்துல என்ன பாக்குறாரு, சரி இஸ்மவேல் வரைக்கும் உழக்கே வந்துட்டான், இப்போ தன்னோட அந்த ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த மனைவியா சாராளோட கூட பிறந்த அந்த குழந்தை ஈசாக்குக்கு இப்ப என்ன பண்றான்னு பாப்போம். ஏன்னாக்கா இவருக்கு கொஞ்சம் ஈசாக்கு மேல அன்பு பாசம், வயசானதுக்கு அப்புறம் பிறந்திருக்கு, ஒரே குழந்தை, எவ்வளவு செல்ல சீமான எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ராஜாக்களுக்கும் மேல அந்த அளவுக்கு எல்லா செழிப்பும் இருக்கு. அப்ப ஒரே ஒரு புள்ளனை எவ்வளவு தாளாட்டி பாலூட்டி எவ்வளவு சீராட்டி வளர்ப்பாரு. அந்த இடத்துல அந்த குழந்தைய எப்படி எல்லாம் வளர்த்து எவ்வளவு அன்போடு இருக்குன்னு ஆண்டவர் பாக்குறாரு. அந்த குழந்தை எனக்கு தான், அது பலியிடு. இந்த இடத்துல அவர் சாராள் கிட்டயும் சொல்லல, ஈசாக்கு கிட்டயும் சொல்லல. ஈசாக்கு அதுல பாத்தீங்கன்னாக்க சின்ன குழந்தை எல்லாம் இல்ல, அவன் ஒரு வாலிப வயசுல வளர்ந்துட்டான். இந்த காலத்து வாலிப பிள்ளைகள் அப்பா அம்மா வான்னு சொன்னாக்க எதுக்கு சர்ச்சுக்கு, எதுக்கு இப்பயே, எதுக்கு இப்ப ஜபம், இப்ப எதுக்கு ஆன்லைன் பிரேயர், எல்லாத்துக்கும் ஏன் எதுக்குன்னு கேக்குறேன். அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் ஈசாக்கு பண்ணல. நம்ம ஏன்னா ஆபிரகாம் அந்த மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்காரு, நம்ம வளர்க்க வேண்டிய விதத்துல பிள்ளைய வளர்த்திருக்குமான்னு கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவ கூட்டிட்டு போகச்சு. இதுல பாக்கச்சு என்னன்னாக்க 7வது வசனத்துல, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், இதோ நெருப்பும் கட்டியும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவர் கேட்கிறாரு ஈசாக்கு, அப்பா நம்ம பலி கொடுக்கதான் வந்திருக்கோம், எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி வேணுமே பலி கொடுக்க, ஆட்டுக்குட்டி எங்க? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல பாருங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், அப்போ அவன் சொல்றான் தேவன் பார்த்து பாரு அந்த ஆட்டுக்குட்டியை. இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல. என்ன பண்ணுவாரு, ஈசாக்கு அது மேல எல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு அந்த இதுக்கு போகரிச்சு. அப்போ ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்னாக்க 12வது வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன். என்ன ஒரு பெரிய சர்டிபிகேட் இந்த இடத்துல பாருங்க. தயவு செஞ்சு இதுக்கு நோக்கி பாருங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் உங்க குடும்பங்கள்ல நடக்குதா, தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் நடக்குதுனாக்க அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா போறீங்களா, இல்ல தேவராஜ்ய நீதிக்கு சப்போர்ட்டிவா போறீங்களான்னு பாருங்க.
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எங்க இதுக்கு முன்னாடியே அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு, என்னன்னாக்க நீதியில எல்லாம் பிள்ளைகள் எல்லாரும் நீ அடுத்த வரப்போற சந்தையில வளர்க்க போறேன்னு. இது புதுசா தேவனுக்கு தெரிய வேண்டியது இருக்கா? அவர் ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்? இல்ல இல்ல இல்ல, நமக்கு வருங்கால சந்ததிகளுக்கு இப்படி ஒரு தகப்பன் இருந்திருக்காரு, இப்படி ஒரு தேவ மனுஷன் இருந்திருக்காரு, தேவனுக்கு பிரியமா விட வேண்டியதுதான் விடு, எடுக்கணும்னா எடு, போகணும்னா போ, நில்லுன்னா நில்லு, உட்காருன்னா உட்காருன்னு இப்படி ஒரு சர்டிபிகேட் நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிறதா தேவ வாஞ்ச. அப்ப சொல்றாரு, தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இது தேவனுக்கு தெரியாம இருந்திருக்குமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா தேவன் அந்த இடத்துல எப்படி ஆபிரகாம் இருக்கார், அவர் மனசு எப்படி இருக்கு, அதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்கிறார், நம்மளும் அப்படி இருக்கணும்னு. சோ இதுல நம்ம பாத்துட்டோம். இந்த இடத்துல அவரோட இன்டிமேசி லெவல் எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு, ஒபீடியன்ஸ் இருந்தாரு, தாழ்மையோடு இருக்காரு, எல்லாத்தையும் தேவனுக்குன்னு செய்யறாரு. தேவன் வேண்டான்னா வேண்டாம், தேவன் வேணும்னா வேணும், தேவன் கொடுத்தா சந்தோஷம், தேவன் கொடுத்ததே திருப்பி வாங்கிக்கிட்டு அதுக்கும் ஓகே, எல்லாத்துக்கும் அந்த லெவல் அடுத்து. அதனாலதான் தேவன் அவர்கிட்ட எதுவும் மறைக்காதபடிக்கு ஒவ்வொன்னா தேவன் செஞ்சுக்கிட்டே போறாரு. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது மோசேயை குறித்து. என்னோட கூட யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம். யாத்திராகமும் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓபேர் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத சாட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, இது நீ நிற்கிற இடம் இந்த இடம் பரிசுத்தம் பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபதிரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியன் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏதியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபீசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிறவும் நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இருக்கிறேன். இப்போது இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். ஆமீன். இது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். கர்த்தர் மோசே எகிப்துலதான் பிறந்து வளர்ந்தது, அது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு கொலை செஞ்சிடறான். அதை ஒருத்தங்க இஸ்ரவேல் பார்த்துட்டு நீ மட்டும் யோகியமான்னு கேட்கறச்சு, எங்கேயாவது எகிப்தில கொலை செஞ்சதை அந்த ராஜாக்கு தெரிஞ்சிருச்சுனாக்க நம்மள அடிச்சிருவாரு, சிறையில போட்டுருவாரு அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டு என்ன பண்றானாக்கா ஓடி வந்துடுறான். அந்த மாமாவோட ஊருக்கு வரைச்சு அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கச்சு, அந்த தேவனுடைய பர்வதத்துக்கு போகச்சு, அங்க ஒரு செடியில நெருப்பு எரியுது. இன்னும் செடியில நெருப்பு எரியும், அந்த செடி அவியாம இருக்கேன்னு கிட்ட போய் பாக்கறச்சே தேவன் சொல்றாரு, இருக்கிறது பரிசுத்த பூமி, உன்னோட பாதரட்சிகளை கழட்டி விட்டுவான். இந்த இடத்துல ஆபிரகாமும் தகப்பன் தாயை விட்டு வாங்கச்சு, பழசு விட்டுட்டுவான். இந்த இடத்துல பாதரட்சி கழட்டி விட்டுட்டு வாங்கச்சு, உனக்குள்ள இருக்கிற பாதரட்சிக்கு போட்டிருக்கச்சு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், எதுவும் குத்தக்கூடாது, எதுவும் அசிங்கப்படக்கூடாது, அதுக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். அப்போ அந்த கம்ஃபர்ட் எல்லாம் கைட்டி விட்டுட்டு வா. கம்ஃபர்ட்டை கைட்டி விட்டுட்டு வானா ஆல்ரெடி நீங்க யோசிக்கலாம், கம்ஃபர்ட் தான், ராஜாவா இருந்து ராஜா அரண்மனை வளர்ந்த கம்ஃபர்ட் விட்டு. இது அந்த கம்ஃபர்ட் இல்ல. நான் சொல்ற, நீ வளர்ந்து வந்த இல்லையா, உன்னை வளர்த்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட போ. நீ தேவனுக்கு விரோதமா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, என் ஜனங்கள் எல்லாம் அனுப்புன்னு என்னோட ஜனங்கள் அங்க அடிமையா இருக்காங்களே, அவங்களை மீட்டு கொண்டு வா. சோ நம்ம கம்ஃபர்ட் ஜோனோ தேவனுக்கு பிரியமான எல்லா காரியத்திலேருந்து நம்ம அதை வெளியில தேவனை பின்பற்றணும்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மோசே என்ன பண்ணுவாரு, அவர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு வரதுக்கு. அப்ப அவர் சொல்லுவாரு, நான் மந்தனாவா இருக்கேன், எனக்கு தெரியாது, ஒண்ணுனா ஒரு ரீசன் கொடுக்கறச்சே, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை அனுப்புறேன், ஆரோன் உன் வாயா இருந்து பேசுவான், எல்லாம் சொல்லுவார். சோ இந்த மாதிரி பாக்கறச்சே மோசே முதல்ல எப்படி இருந்தாரு, அந்த இஸ்ரவேலுக்காக அந்த வைராக்கியம் வந்தது. அதுக்கப்புறம் அவர் ஓடி வந்துட்டாரு. எப்போ 40 வயசு, அதுக்கப்புறம் இன்னொரு 40 வருஷம் கழிச்சு 80வது வயசுலதான் ஆண்டவர் இப்ப அவரை பார்த்து போன்னு சொல்றாரு. வயசான அந்த தாத்தாவா இருக்கச்சு, யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையிலையும் அவர் கர்த்தருக்காக வைராகியமா கர்த்தர் சொன்னதை கேட்டார். அதனாலதான் மோசையை குறித்து அவர் சொல்லுவார்,
அவன் எல்லா இடத்துலயும் மோசே வந்து எப்படி இருக்கான்னு சொல்லுவாரு ஆண்டவர் பார்த்துனாக்க, அவன் உண்மை உள்ளவனா இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் மோசையை கொடுத்து சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஒவ்வொரு இதுவா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல்ல வந்து அவங்க எகிப்துல இருந்து அந்த ஜனங்கள் நடத்தி கூட்டி கொண்டு வரதாகட்டும், அந்த கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போறது, அதுல பாதியில வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, அவர் ஆண்டவர் சொன்னது ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு சலிப்புனால தட்டுங்களை அடிச்சிடுவாரு. அதுவும் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவரை எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த இது காரியத்தை ஜோஷுவா கிட்ட கொடுப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் மோசே கிட்ட மறைக்காம மோசையுடன் தான் தேவன் பேசுவாரு. அந்த கற்பலைகள் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதி கொடுப்பாரு. தேவனோடு கூட அவன் மலையில மேல சஞ்சரித்து தேவனை முகமுகமாய் கண்டது மோசேதான். தேவனோடு பேசினது, தேவனோட அவன் பேசினதுக்கு அப்புறம் இறங்கி வரிசையை பாத்தீங்கன்னாக்கா அவன் முகம்லாம் எப்படி, நீங்க இதை யாத்திராகமத்தை படிச்சு பாருங்க, அந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கும். ஏன்னா தேவனோட மகிமை அவன் மேல விளங்கினதால அவன் முக்காடிட்டு தான் வருவான். ஏன்னா மத்தவங்களால பார்க்க கூட முடியாதபடி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் மோசையோட பேசி 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 அப்ப அந்த இன்டிமசி லெவல் எப்படி இருக்கு, பயந்து ஓடி வந்தவன் எப்படி, நான் மந்தனாவும் நான் பேச மாட்டேன்னு சொன்னவன் எப்படி, ஒவ்வொரு விஷயத்தையும் பேசி 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 தேவனோட பேசி ஜனங்களுக்காக நிக்கிறது, தேவனோட பேசுறது ஜனங்களுக்காக நிக்கிறது, இதே வேலையா இருக்காச்சே. அந்த மாதிரி நம்ம இருக்கோமா? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் இப்படிதான்ப்பா, அவங்கள அழிச்சு போடுங்க, கொண்டு போடுங்க, அவங்க எல்லாம் யூஸ்லெஸ் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமா? என் பேரை கூட கிறுக்கி போடுங்க, ஜீவ புஸ்தகத்துல இருந்து இவங்களை அழிச்சிடாதீங்க அப்படிலாம் அவர் பேசுவாரு. அந்த வைராகி நமக்குள்ள இருக்கா? அது தேவன் காண்கிறாரு. தேவனுக்கு தெரியாதா மோசையோட சுபாவம் என்ன? இல்ல தேவன் தான் மத்தவங்களை அழிக்கணும்னு நினைப்பாரா? ஆனா அவர் நினைச்சும் இல்ல இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு இருந்தும் ஏன் மோசை என்ன சொல்றான், அழிச்சு போடுன்னு சொல்றானா, இல்ல என்ன பண்றான், பரிந்து பேசுறானா? இன்னைக்கு நம்ம பரிந்து பேசுற இடத்துல இருக்கோமா? தேவனோட உறாவுகிற இடத்துல அந்த இன்டிமேசி லெவல் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு. அடுத்தது என்னோட கூட நோவாவை பத்தி பார்ப்போம். ஆதியாகமும் 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 12-22. சரி, அதுக்கு முன்னாடி 7வது அதிகாரம் 1-5 பார்த்துடுவோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க 6வது அதிகாரத்துல பார்க்கறச்சே 7வது வசனத்துல, நான் சிருஷ்டித்த மனுஷன் பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரிந்தும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். அதுக்கப்புறம் 9வது வசனம் பாருங்க, 6வது அதிகாரத்துல 9வது வசனம், நோவாவின் வம்சவளர், நோவா தன் காலத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் நீதிமானும் உத்தமனா இருந்தானா. இத நீங்க படிக்கச்சே அந்த பூமி இப்ப இருக்கிற மாதிரிதான், எல்லாம் தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கலாச்சாரங்கள், தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாம அவ்வளவு பாழா இருக்கு, சின்ஃபுல்லா இருக்கு. அதுலயும் ஒரு மனுஷன் இருக்கான், நீதிமானா உண்மையா எப்படி இருக்கான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு சாக்கு போக்க சொல்றோம், ஐ எம் சோ பிஸி இன் மை ஒர்க், ஐ எம் சோ பிஸி இன் மை ஸ்டடீஸ், ஐ எம் சோ பிஸி இன் மை ஹவுஸ் ஹோல்ட், ஐ எம் சோ பிஸி இன் மை மினிஸ்ட்ரி, so that I don't have time to spend with God. நான் என்னால தேவனோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னால சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல. நான் என்ன பண்ணுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட உலகத்துல இருக்கணும். இல்ல இல்ல இல்ல, நோவா எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணல, எந்த இடத்துலயும் தேவனோட சஞ்சரிக்கிறதை விட்டு கொடுக்கல, அவன் சஞ்சரித்து கொண்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட நோவாவை தான் இந்த 7வது அதிகாரத்துல அவர் கூப்பிடுறாரு. ஒரு பேழையை உண்டாக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பேழைக்குள்ள நீயும் உன்னோட குடும்பமும் பிரவேசிங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் சொல்ற அந்த மிருக ஜீவன்கள் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடு, பழுதற்றதும் ஒரு ஜோடு, அப்புறம் அது எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடு போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணினா நான் ஜல பிரளயத்தை கொண்டு வர போறேன், எப்படி மழையை கொண்டு வர போறேன். அது வரைக்கும் மழையே பெஞ்சது கிடையாது பூமியில. ஆனா அவர் வானத்தின் மதகுல இருந்து தண்ணிகள் வருதுன்னாக்கா அந்த இடத்துல ஓட்ட போட்டு தண்ணி வர மாதிரி. சோ எப்படி எல்லாம் அவர் பூமி எல்லா இடத்துலயும் தண்ணி வந்து பூமியை என்ன பண்ணும், ஃபிளட்னால பூமியே நான் அழிச்சுடுவேன்னு அது மாதிரி ஆண்டவர் பண்ணாரு. ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி நோவாவோட குடும்பத்தை இன்னைக்கு நம்ம இயேசுங்கிற பேழைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுட்டாரு. அந்த பேழைக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம குடும்பம் வந்திருக்கா? நோவா மட்டும் வந்தாரா, நோவா குடும்பம் வந்துதா? குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்தார்ல ஆண்டவர். நோவா குடும்பத்துக்கிட்ட பேசினாரா, நோவா கிட்ட பேசினாரா? நோவா கிட்ட பேசினது அந்த நோவா தான் குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார்ல. அவங்க அந்த இடத்துல கேள்வி கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. கேள்வி கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம், ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கலாம், வாட் எவர் எது வந்தாலும் கர்த்தர் கிருபையில நோவா அந்த குடும்பத்தை
தான் மனைவி, அந்த 3 பிள்ளைகள், அவங்களோட மறுமனை ஆட்டுகள், அதாவது மனைவிமார்கள் எல்லாரும் கூட்டிக் கொண்டு அந்த குடும்பத்தை காக்கும்படி இயேசுக்குள்ள வந்துட்டார்ல. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? நம்மளோட இன்டிமேசி, நம்ம மட்டும் ரட்சிப்புக்குள்ள வந்தோம். இன்னைக்கு நம்ம இன்டிமேசி லெவல் அதிகமாய் நம்ம குடும்பத்தை தேவனுக்குள்ள கொண்டு வர இடத்துல நம்ம இருக்கோம். பரிந்து பேசணும், நம்ம ஜெபிக்கணும், அந்த மாதிரி காரியங்கள். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 8வதுல 12-22 என்னன்னாக்க, பின்னும் 7 நாள் பொறுத்து, அதாவது எல்லாம் மூடியாச்சு, எல்லா கதவுலாம் மூடிட்டாரு. 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான், அது அவன் இடத்துக்கு திரும்பவில்லை. அதாவது ஃப்ளட் வந்து மழை பெஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, மழை பெஞ்சு ஃப்ளட் வந்து முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அவன் வந்து புறாவை விட்டு, ஆண்டவர் சொல்ற உணர்த்துறாச்சு, அவன் ஒவ்வொரு நாளா அது புறாவையே காக்காவை முதல்ல அனுப்பி பார்ப்பான். அப்புறம் புறா போயிட்டு திருப்பி வந்துடும். அடுத்த வாட்டி அனுப்பிச்சு புறா திரும்பி வரல. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியில் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிட்டு நோவா பேழையின் மேல் தட்டி எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியில் பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரின் மனைவியும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியில திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். ஆமீன். இந்த இடத்துல என்னன்னாக்க, அவன் குடும்பம் காப்பாற்றப்பட்டது, அந்த அனிமல்ஸ் காப்பாற்றப்பட்டது. ஏன்னாக்கா இயேசுவோட வார்த்தையை கேட்டதுனால. நோவா தேவனோட சஞ்சரித்துனா வாக் வித் ஜீசஸ், டாக் வித் ஜீசஸ், பி வித் ஜீசஸ். ஒவ்வொரு விஷயத்தையும் அழிக்க போறேன், இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், எல்லா விஷயத்தையும் நோவா கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஷேர் பண்ணிட்டாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு இன்டிமேசி லெவல்ல, எந்த லெவல்ல நோவா இருந்திருக்கான்னு பாக்குறோம். அடுத்தது என்னோட கூட சாமுவேலோட இதை எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 4-20. இதை நான் வாயில சொல்லிட்டு நீங்க வசனத்தை வாசிப்போங்க. அடுத்தது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1-2 வசனம். அடுத்தது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1-13. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்குறோம், அன்னாள் வந்து சாமுவேல தேவனுடைய ஆலயத்துல தேவனுக்குன்னு ஊழியக்கான வழக்கம்படி பால் மரக்கடித்து கொண்டு வந்து விட்டுடுறாங்க. அப்ப அந்த இடத்துல தேவன் சாமுவேலை கூப்பிடுறாரு. முதல்ல தேவனுக்கு சாமுவேலோட குரல் தெரியல. பிள்ளையானல் வளர்ந்து அந்த இடத்துல தேவ ஆலயத்துலதான் இருக்காரு. ஏலி கூப்பிட்டீங்களான்னு 3 வாட்டி போய் கேட்கறச்சு. ஏலி என்ன சொல்ல, ஒவ்வொரு வாட்டியும் நான் இல்லையேன்னு. 3வது வாட்டி ஏலி சொல்றாரு, அப்படி சத்தம் கேட்டாக்க, ஆண்டவரே இதோ நான் உம் அடிமை, என்னன்னு கேளுன்னு. சோ சாமுவேலோட தேவன் பேசுற காலத்துல சாமுவேல் தேவனோட வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சவரை தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வைக்கிறாரு. எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளே எல்லாரும் விட முதல்ல அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தான் வராரு. அப்ப அந்த சாமுவேலை வச்சு என்ன பண்றாருனாக்க, ஒரு ராஜா, ஜனங்கள் எல்லாம் கூக்குரலிட்டு ராஜா வேணுங்கிறச்சு சவுல ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. அடுத்தது சவுல இல்ல, நான் எடுத்து போட்டுருவேன், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன நான் ஒரு ராஜாவா எல்லா விஷயத்தையும் சாமுவேலோட நான் சொன்ன இந்த 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரம் இது வாசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயம் தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், அடுத்தது வந்து தாவீதை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணணும். அப்ப அந்த வீட்டுக்கு போகச்சே அவன் வந்து அவங்களோட பிரதர்ஸ், தாவீதோட பிரதர்ஸ் எல்லாம் சகோதரன் ஹைட்டும் வெயிட்டுமா வந்து நிக்கடிச்சு, முதல்ல மூத்தவன் வந்து நிக்கடிச்சு இவன் தானோ எழுந்துக்கச்சே ஆவியானவர் பேசுவாரு. இவன் இல்ல, நீ மனுஷனோட முகத்தை பாக்குறேன், நான் இருதயத்தை பாக்குறேன், வேற ஒருத்தன் இருக்கான். சோ ஒன்னும் தேவன் பேசிக்கிட்டே வர்றாரு. எப்ப பேச ஆரம்பிச்சாரு, ஆலயத்துல அவனை வந்து விட்டதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தேவன் வந்து பேசுறாரு. அன்னைக்கு பேச ஆரம்பிச்சவர் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் தேவனாம மகிமைப்படும்படியா அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. தேவநாம மகிமைப்படும்படியா அவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. சோ சாமுவேல் நீங்க ஃபுல்லாவே வாசிச்சு பாருங்களேன். வரும் காரியங்களை குறித்து சொல்லுவாரு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை சொல்லுவாரு, ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாரு, ராஜாக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாரு. ஒவ்வொன்னும் அந்த சொல்லுவாரு. இது மாத்திரம் இல்ல, எந்த ஏழியின் இடத்துக்கு தேவன் வந்து சாமுவேல அந்த ஆலயத்துல விட்டு ஏழியின் இடத்துக்கு அண்ணால் வளர்க்கும்படி விட்டாலோ, அந்த ஏலியோட காரியத்தையும் அந்த ஏலியோட பிள்ளைகளோட காரியத்தையும் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட பேசுவார்னா, அப்ப சாமுவேலுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த இன்டிமெசி, அந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஏலிகிட்டயே சொல்ல இருக்க கூடாது? சாமுவேலுக்கு முன்னாடி ஏலி தானே ஆசாரியனா இருந்தா, ஆனா தேவனுக்கும் சாமுவேலுக்கும் அந்த இருந்த அந்த இன்டிமெசி, அந்த லெவல். அப்ப அவன் ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படி இந்த இடத்துல நீங்க பைபிள் படிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல இருக்கும், ஏலி வந்து அந்த வாசல் பண்ணி உட்கார்ந்து, அதாவது
நம்ம தேவனுக்கு ஆசாரித்துவம் பண்ணச்சு நம்ம அசதியால உட்காரலாம் கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும், தேவன் சமூகத்துல விழுந்து கிடந்துகிட்டே இருக்கணும், தேவனோட பேசிக்கிட்டே இருக்கணும். தேவன் எப்ப என்ன சொல்றாரு, காது நம்ம ஷார்ப்பனா இருக்கணும். உலகத்துக்கு அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு தேவன் சொல்றதை கேட்டு அதுக்கு ஒபே பண்றதுக்கு நம்ம ரொம்ப இதுவா இருக்கணும், ஜாகிரதையா. அந்த காரியங்கள் தான் சாமுவேல் பண்ணார். அது தேவ பார்வையில நீதியா இருந்தது, தேவனுக்கு பிரியமா இருந்தது. அதனாலதான் சாமுவேலோட அவ்வளவு பேசிக்கிட்டே இருக்காரு. சோ அப்படிப்பட்ட ஒரு லெவலுக்கு நம்மளும் வரணும். அடுத்தது என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. இது நான் அப்படியே சொல்லிட்டு போறேன். இதுவும் நீங்க வீட்டுல அந்த பைபிள் இதை வாசிச்சு பாருங்க. 1வது அதிகாரத்துல 16வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நகோமியோட கணவரும் நகோமியோட பிள்ளைகளும் மறிச்சிடுவாங்க. நகோமிக்கு 2 பிள்ளைகள், 2 பேருக்குமே அந்த மோவாபியதுல இருந்துதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தி 2வது மருமக பேர் ரூத். அப்ப அவ சொல்லுவா, பிள்ளைகளும் மறிச்சாச்சு, கணவனும் மறிச்சாச்சு, நான் என்னோட ஊருக்கே போறேன், நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கு போங்க, இங்க இருந்து உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, வேற பிள்ளையும் இல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க. அந்த காலத்துல அது உண்டு, அந்த மாதிரி வேற பிள்ளை இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லைங்கச்சி. மூத்த முத்தம் விட்டுட்டு கிளம்பிடுவா. ஆனா இவ என்ன பண்ணுவானாக்க, நீங்க எங்க போறீங்களோ இனிமே இது போறதை பத்தி, பிரிஞ்சு போறதை பத்தி பேசாதீங்க. நான் மோவாபியில இருந்தது உண்மைதான், ஆனா நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்க யார ஆராதிக்கிறீங்களோ அவர்தான் என் தேவன். நகோமி தேவனை பத்தி கர்த்தரை பத்தி பேசி கொண்டிருக்கிறது, அவங்க தொழுது கொண்டிருக்கிறத இந்த ரூத் பாத்துருப்பா இல்லையா? அதனாலதானே சொல்றா, இந்த தேவன் எங்க மோவாபி ஜனங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் இது பண்ணான்னு எனக்கு தெரியும், எப்படி இஸ்ரவேல் ஜனக்காக வைராகமா நின்றான்னு எனக்கு தெரியுது. சோ நீங்க ஆராதிக்கிற தேவனை தான் நான் ஆராதிப்பேன்னு அவ ஒரு தீர்மானம் எடுத்துட்டா. அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய ஜனம் என் ஜனம், நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் வருவேன், உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ நாங்க அடக்கம் பண்றோம். அதான் நீங்க கிறிஸ்துக்குள்ள நிதிராடிங்களா, நானும் கிறிஸ்துக்குள்ளதான், நீங்க ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கும் தேவன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டா. சோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வேற ஒரு இடத்துல இருந்து, ஒரு தேவையில்லாத பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, புறஜாதியில இடத்துல உங்களை கூட்டிட்டு வராருனாக்க அந்த இடத்துல நீங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் மரித்தாலும் நீங்க எனக்கு நான் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒண்ணு நீங்க உங்ககிட்ட வந்திருப்ப எதிர்பார்த்து, அது நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும், இல்ல எனக்கு நன்மை நடந்தாலும் நடக்காது, தேவன் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாதான் செய்வார், அதுல இந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம நினைக்கிறபடி நடந்தாலும் நடக்காட்டாலும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாலும் இல்லாட்டாலும், தேவனே உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன், வாழ்ந்தாலும் உமக்குள்ள மரித்தாலும் உமக்காக அப்படிங்கிற டிக்ளரேஷனை எடுத்துருங்க. இதுதான் ஸ்டார்டிங் லெவல் அவள் இருந்து. அப்படி இருந்த உடனே அவங்க எல்லாரும் உடனே போகிறச்சு, அந்த ஊருக்கு திரும்பி போகிறச்சு. அங்க என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு நிமிஷம் என்னோட கூட ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க, அப்போது போவாஸ், அந்த போவாஸோட நிலத்துலதான் அவ போய் என்ன சொல்லிட்டு வருவா மாமியார் கிட்ட, நீங்க இங்க இருங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது நெற்கதிர்கள் விழுந்திருந்தா நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். பொறுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்ல, வெறுங்கையோட வந்திருக்காங்க. பணம் இல்ல, மனுஷங்க இல்ல, சொத்து பத்து இல்ல, ஒண்ணுமே இல்ல, பேர் புகழ் எதுவுமே இல்ல. 2 லேடிஸா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல போவாஸோட நிலத்துல போறா. அந்த இடத்துல தேவ கிருபையினால தேவன் போவாஸ் அவகிட்ட கேட்கறா, நீ யார், எங்க இருந்து வந்தேங்கச்சு. அவ இந்த மாதிரி மோவாபிஸ் இந்த மாதிரி வந்திருக்காங்கச்சு. அவர் என்னெல்லாம் சொல்லுவாருனாக்க, இங்க விழுந்து இருக்கிறதா நீ பொறுக்கிக்கோ. அவங்க ஜனத்துக்கிட்ட என்ன சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் நெற்கதிக்கு கீழே போட்டுட்டு போங்க, சோதர் அவ எடுத்துக்கிட்டு போட்டோம், தண்ணி மண்டுக்குள்ள எல்லாத்தையும் என்னோட வேலையாட்களை செய்யறது எல்லா இதுவும் அந்த சலுகைகள்லாம் அவளுக்கு கொடுப்ப. ஃபர்ஸ்ட் எப்படி வந்தா, அந்நிய தேசத்துல இருந்து வேறொரு தேசத்துக்கு வந்திருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க மாமியார் வேணா இந்த தேசத்திலேயே இருந்தவங்க, ஆனா இவ மோவாபியதுல இருந்து வந்திருக்கா. சோ மோவாபிய ஸ்திரீ ஆகிய அதுல போட்டிருக்கும் பாருங்க, அந்த 2வது வசனத்தை படிக்கிறச்சே. அப்ப இப்படி எல்லாம் வந்திருக்குச்சே, பொறுக்க வந்தா அங்க தயவு கிடைக்கிது, அந்த நிலத்துல இருந்து எல்லாம் எடுத்துக்கிறா. அதுக்கு உடனே அவர் சொல்லுவாரு, போவா சொல்லுவாரு, 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ வந்துட்ட, கர்த்தராகிய ஆண்டவருக்குள்ள நீ வந்துட்ட, நிறைவான தேவனுக்குள்ள வந்திருக்க. நீ என்னென்னலாம் செஞ்சேங்கிறத தேவன் அறிவார், அதுக்கான பலனை நிச்சயமா தேவன் உனக்கு கொடுப்பார். ஆமீன். இன்னைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்க நீங்க வந்தீங்கன்னு தேவனுக்கு தெரியும். இந்த நிமிஷமும் நீங்க எந்த நிலைமையில அவரையே உண்மையா உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்துல அவரோட நாமத்தை மறுதளிக்காம அவரை பற்றி கொண்டிருக்கிறது சகந்தரப சிக்கித்திரி இலக்கிய தெரிவா அவர் பற்றி கொண்டிருக்கிறது அவர் அறிவார். அந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக அவர் திறந்த
திறந்த வாசலை வச்சிருக்காத ஒருவனும் பூட்டாதபடிக்கு அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும்னு ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு. அதோட மாத்திரம் இல்ல, நீங்க இதையே தொடர்ந்து படிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க அவங்க மாமியார் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவா. அப்ப அவ சொல்லுவாங்க, போவாசோட பாதத்தின் கீழே போய் ஒரு ஆத்துல போய் படுத்துக்கோ. அந்த காலத்துல நீங்க கூட யோசிக்கலாம், இது இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு வேற ஒண்ணுமே இல்ல, அந்த தேவனோட பாதத்திலேயே விழுந்து கடை, நான் உன்னுடைய போர்வையை மேல போடுனாக்கா அந்த காலத்து கட்டத்துல அந்த மாதிரி இருந்தாக்க அவங்கள ஏத்துக்கொள்றது, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரின்னு கல்யாணம் பண்ணிக்கிறதோ துணைவியை ஏத்துக்கிறதோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த உறவு கொள்றது. அப்ப அந்த இடத்துல போவா சொல்வாரு, இந்த இடத்துல நீ வந்திருக்க, இந்த நிலைமையில இருக்க, வேற ஒருத்தனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் உனக்கு சுதந்திரவாளி கிடையாதுன்னு. ஆனா அந்த வேற ஒருத்தர் தேவ சித்தம் இல்ல. சோ அந்த வேற ஒருத்தர் இல்லைன்னு போகடிச்சு போவாசே ரூத்த கல்யாணம் பண்ணி கொண்டு, யோசிச்சு பாருங்க, பரதேசியா வந்தாங்க, வெறுங்கையோட வந்தாங்க, விதவையா வந்தாங்க, ஜீவன் உள்ள தேவனையே நம்பி வந்தாங்க. அவரை கிட்ட வந்து அவர் காமிக்கிற இடத்துல நான் உங்களை தானே நம்பி வந்திருக்கேன், நான் ஏன் பொறுக்கணும்லாம் கேட்கவே இல்லை, நான் ஏன் வேலைக்காரியா இருக்கணும்லாம் கேட்கவே இல்லை. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து செய்யறிச்சு தேவன் என்ன பண்ணார், அந்த போவாசியே கல்யாணம் பண்ணி வைத்தார். இன்னைக்கு இந்த போவாஸ் ரூத்துங்கிறது இது எப்படின்னாக்க, அவர் மணவாளனும் நம்ம மணவாட்டியும் அந்த தேவனை நம்ம நம்பி வந்திருக்கச்சு. எந்த நிலைமையில வேணாலும் இருக்கலாங்க, நம்ம ரொம்ப ஒரு தரித்திர நிலைமையில கூட இருந்திருக்கலாம். ஆனா அந்த தேவனோட மணவாளனோட மணவாட்டியா நம்மள ஆக்கிக்கொள்ள, அந்த தரித்திர நிலைமையில இருந்தாலும், கஷ்ட நிலைமையில இருந்தாலும், உபதிரவ நிலைமையில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும் தேவன் நம்மள மணவாட்டியா ஏற்றுக்கொள்ள அது போதும். ஏன்னா அந்த ஜீவனுள்ள தேவன் கிட்ட மணவாட்டியா வர பாக்கியத்தை விட வேற எதுவுமே அதுக்கு நிகர ஒண்ணுமே கிடையாது. நம்ம படுற பாடுகள் கஷ்டங்கள் எதுவுமே அவ்வளவு பெருசே கிடையாது. ஏன்னா அவர் மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. அந்த உறவு அந்த போவாஸ்க்கும் ரூத்துக்கும் கிடைச்ச உறவு அது பாத்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் பிரைஸ் பண்ணுவாங்க. அந்த உறவுலதான், அந்த வம்சத்துலதான் தாவீது வராது, அந்த வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்துவும் வராரு. அன்னைக்கு அவர் டிக்ளரேஷன், அவர் தீர்மானம் எடுத்தா இல்ல, நான் திரும்பி அவளுக்கு சாய்ஸ் இருந்தது, திருப்பி போலாம், வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா அவ அது பண்ணல. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய அவரையே நான் நம்பி வருவேன், அந்த தேவனை நம்பி வந்ததுனால அவருக்குள்ள அவருக்கான அவருடைய நிறைவான பலன் என்ன, இயேசு கிறிஸ்து. நீங்க நியூ டெஸ்ட்மென்ட்ல பாக்கறச்சே எல்லா ஆம்பளைகளோட பேரும் போட்டிருக்கும், ஈவன் சாராளோட பேரு கூட அந்த இடத்துல இல்ல, ஆனா ரூத்தோட பேரு இருக்கு. அப்ப ஏன்னா அவரை நம்பி வந்தவங்களை அவர் வெக்கப்பட்டு போ. அந்த இன்டிமெசி லெவல் எப்படி இருந்தது, நான் எங்கேயோ வந்தேன், என் புருஷன் போயிட்டு நான் போல, இல்ல இல்ல இல்ல, நான் தேவனை நம்பி வந்துட்டேன், எனக்கு நன்மை கிடைக்கல, நான் திரும்பி போறேன், இல்லவே இல்ல, நன்மை கிடைக்குது கிடைக்கல, வேலைக்காரியா இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் அசிங்கப்படுறீங்க, அவமா, அது எதையுமே பார்க்காதீங்க, நம்பி வந்துட்டீங்கல்ல, அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்களேன், தேவன் உங்களை உயர்த்தவர் போதுமானவரா இருக்கார். ஆமீன். இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியா ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்துக்கோங்க. ஜானை பத்தி பார்க்க போறோம். ஜான் நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவோட கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. எல்லாருமே தேவனோட உறவாடி இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேதுருக்கு எவ்வளவு வைராகம் தேவனுக்காக இயேசு கிறிஸ்துக்காக சொல்லுவார். நான் ஒவ்வொரு விஷயம் வச்சு பேதுரு பாருங்களேன், முன்னாடி போய் நிப்பாரு, நான் அது பண்றேன், நான் இது பண்றேன். ஒவ்வொருத்தரும் இன்னும் 2-3 பேர்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சீஷர்கள் எல்லாம் சொல்லுவாங்க தேவனுக்கு பாதுகாப்பா ப்ரொடெக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி இல்லான்னு. ஆனா யோவான் என்ன தெரியுமா பண்ணுவாரு, எப்ப பார்த்தாலும் இயேசுவோட இருந்துகிட்டு அந்த மார்பிள சாய்ந்து கொண்டு இருக்கிற அனுபவம், தேவன் பாதத்துல உட்காந்து கற்றுக்கொள்றது ஒண்ணு, இயேசுவோட சஞ்சரித்து கேட்கறது ஒண்ணு, அவர் டீச்சிங்ஸ கேட்டுக்கிறது ஒண்ணு, அவரோட டீச்சிங்ஸ ஃபாலோ பண்றது ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு, எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டே வராரு. ஆனா யோவானை பார்த்து சொல்றாரு, என்னுடைய ஒரு என்ன சொல்றதுன்னா என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவர். எப்படின்னாக்கா யோவான் எப்பவுமே இயேசுவோட அந்த மார்பிள சாய்ந்து கொண்டு வருங்காரியங்களை கொடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே யோவானுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு எல்லாருமே அவரோட சீஷர் தான், எல்லாமே எல்லா காரியங்களையும் செஞ்சவங்க தான். ஆனா யோவானுக்கு கிடைச்ச அந்த ஸ்லாகியம் பாகியம் என்னன்னாக்கா, இப்ப வரப்போற நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரப்போறாரு இல்லைங்களா, அந்த 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு இல்லையா, அந்த புதிய எருசலேம் இதெல்லாம் இறங்கி வரப்போ, அது வரைக்குமே இந்த ரெவலேஷன் புஸ்தகத்துல யாருக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு, யோவானுக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் தேவனோட இயேசுவோட நடந்தாங்க, இயேசு சொல்றதை ஃபாலோ பண்ணாங்க, இயேசுக்காக சிலுவை அந்த பாடுகளை சுமக்கறாங்க, எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏசப்பா உங்களுக்கு பிரியம் என்ன, இப்படியே தானே பாத்துட்டு இருப்பாரு. இப்படியே அந்த ஒரு இது யோசிச்சு பாருங்க, மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்னப்பா பண்ண போறீங்க, அடுத்த பிளான் என்னப்பா, அடுத்தது என்னப்பா, இப்படியே பேசிக்கிட்டே இருக்க ஒரு ஆளைதான், வாடா நீ தான் என்னோட இதயத்துக்கு ஏற்றவன் பிடிச்சாரு. அதனாலதான் பேதுருக்கிட்ட சொல்லுவாரு, நான் வர வரைக்கும் இவன் இருக்கணும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க யோவான் உயிரோடு இருக்கணுமாங்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இந்த ரெவலேஷன் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறது எல்லாம் நடக்கணும். ஏன்னா யோவான் எழுதினது இதெல்லாம் நடக்கணும்னு என் சித்தம் இருந்தாக்கா அதை பத்தி உனக்கு என்ன,
சோ எவ்வளவு பெரிய ஒரு சர்டிபிகேட், எவ்வளவு பெரிய ஸ்லாகியம் பாக்கியம். சாதாரண ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்தவன், இயேசுவோட சீஷனா வந்தவன், படிக்காதவன், ஆனா ரெவலேஷன் புஸ்தகத்தை குறித்து எழுதியிருக்கேன்னா தேவன் அப்ப எந்த அளவுக்கு அவரோட இன்டிமேசில இருந்திருப்பாரு. அந்த இயேசுவோட மார்போட மத்தவங்க எல்லாம் அவங்கள அப்படி பண்ணணும் இவங்களை எப்படி பண்ணணும் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காச்சு. இவர் ஒரு பிளானும் பண்ணாம இயேசுவோட மார்பிலேயே சாஞ்சி. ஒரு காலம் உண்டுதான், இடது பக்கம் உட்காரணுமா வலது பக்கம் உட்காரணுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க சொன்னாங்க. கேட்ட யோவான் தான். ஆனா அப்புறம் மாறி இருக்கும்ல இயேசுவோடைய, அதாவது அன்னைக்கு அப்படி இருந்தவர் தான். ஆனா எப்படி மாறிட்டாருன்னா இயேசு அவரோட பேசி அவரோட காரியங்களை குறித்து எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல வர எல்லா விஷயங்களுமே இந்த ரெவலேஷன் புஸ்தகத்துல இருக்கு. வரும் காரியங்கள் இருக்கு, என்ன சம்பவிக்க போறதுன்னு இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கும் இருக்கு, எப்படி உலகம் அழிக்கப்படும் இருக்கு, எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா. ரகசிய வருகை இருக்கு, அவரோட 2ஆம் வருகை இருக்கு, 1000 வருஷம் அரசாட்சி இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சாத்தான என்ன செய்ய போகிற, எல்லாமே இதுல இருக்கு. எல்லாமே தெரியப்படுத்தினது யாருக்கு? யோவானுக்கு. சோ அந்த இன்டிமெசி லெவல்ல தான் நம்ம வளரணும். ஆபிரகாம போல எங்க இருந்தோம், எப்படி வந்தோம், அடுத்தது நோவாவை போல எப்படி எல்லாம் உண்மையா இருக்க முடியும், என்ன லெவல்ல எல்லாம் நம்ம தேவனோட இருக்கணும், அதுக்கு அடுத்தது மோசையை போல, அப்புறம் இந்த ரூத்தை போல போவாசோட தேவனோடு கூட இணைஞ்சு வர வாழ்க்கை, சாமுவேலை போல, அதுக்கு அடுத்தது இந்த ஜானை போல. நம்ம எல்லாரும் எந்தெந்த நிலைமையில இருந்தோம், எப்படி வந்துருக்கோம், இப்ப நம்மளோட நம்ம எல்லாருமே தேவனோட உறவாடிட்டு இருக்கோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த இன்டிமெசி லெவல் இப்ப நம்ம எல்லாரும் எந்த லெவல்ல இருக்கோம் சுய பரிசோதனை பண்ணி பார்த்து நம்ம எல்லாரும் ஆபிரகாமுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு, மோசேக்கு கொடுத்தாரு, அந்த ரூத்துக்கு ஒரு அந்த சர்டிபிகேட் கொடுத்தாரு, அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்தாரு, சாமுவேலை குறித்து பேசினாரு, நோவாவை குறித்து பேசினாரு, ஜானை குறித்து பேசி கொடுத்திருக்காரு. நம்மளுக்கும் அந்த பாக்கியம் ஸ்லாகியம் வரும். நம்ம ஜெபிப்போம் வாங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமோட கூட அந்த நெருக்கமான ஒரு அந்த இன்டிமெசி வித் காட்ல ஆண்டவரே எந்தெந்த லெவல்களை நாங்கள் வந்தோம், முதல்ல எந்த இடத்துல இருந்தோம், இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த லெவல்ல வந்திருக்கோம் ஆண்டவரே நாங்கள் நிதானித்து சோதித்து அறிந்து பார்க்கிறோம் ராஜா. அவனவன் தன்னைத்தானே நிதானித்து சோதித்திருந்தால் ஆக்னே தீர்க்கப்பட மாட்டான் என்று இருக்கே. நாங்கள் சோதித்து அறிகிறோம் ராஜா. எந்தெந்த விஷயங்கள்ல நாங்க உமக்கு வைராக்கியமா இருந்தோம், இன்னும் அதே லெவல்ல இருக்குமா, இல்ல அடுத்த லெவலுக்கு வந்திருக்கோமா ஆண்டவரே, எங்களை குறித்து நீ சாட்சி சொல்ற இடத்துல வந்திருக்கோமா ஆண்டவரே, எங்கள்கிட்ட நீ ரகசியங்களை சொல்லுகிற விதத்துல வந்திருக்கோமா, ஒரு ஃப்ரெண்ட போல யார்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் நீ காத்திருக்கொண்டு இருக்கிறதுல இதோ நாங்கள் இருக்கணும், ஏசையா போல இதோ நாங்கள் இருக்கணும், என்னை அனுப்புங்கள் என்று உலகத்துக்கு அனுப்புங்கப்பான்னு சொல்ற இடத்துல நாங்க வந்திருக்கோமா, அதை விட எதை இழந்தாலும் பரவாயில்ல உண்மை இழக்க மாட்டோங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா, யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும் நீர் போதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா ஆண்டவரே. எங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோன்னு பார்க்காம உமக்கு என்ன வேணும், உமக்கு என்ன பிரியம், நீர் என்ன நினைக்கிறேன்னு அந்த ஜானை போல உண்மையே பத்தி யோசிக்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம்ப்பா, நாங்களும் அப்படி வர விரும்புகிறோம். எங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சூழ்நிலைகள், எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த ஆசைகள், எந்தெந்த இச்சைகள் எதெல்லாம் நாங்க விடணுமோ அதெல்லாம் விட்டு எந்தெந்த இடத்துக்கு நீர் போக சொல்ற இடத்துக்கு போய், நீர் அழைக்கிற இடத்துக்கு வந்து, நீ சொல்லுகிற காட்டுகிற வழியில நடந்து, நீர் கொடுத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு உமக்குள்ளாக உமையை பின்பற்றி வந்து ஆண்டவரே உம்முடைய சீஷராக மாத்திரம் இல்லாதபடிக்கு உமக்கு பிரியமானதெல்லாம் செய்து முடித்து உம்முடைய நல் வழியில நடந்து உமக்கு சாட்சியாக இருந்து தேவனே நீர் காமிக்கிற, நீர் சொல்லுகிற, நீர் ஷேர் பண்ணக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொண்டு உமக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல திறப்பில் நின்று மற்ற மனிதர்களுக்காக உமண்டை பரிந்து பேசி உம சித்தத்தை எல்லாம் செய்து முடிக்க உமோடு கூட உறவாடுகிற அப்படிப்பட்ட உன்னதமான நிலைமைகளுக்கு எங்கள் ஒவ்வொருவரும் அழைத்து செல்லும்படியாக உம்முடைய கிருபாசனத்தில் அப்பா பிதாவே என்று உம்ம பாதத்துல வந்து நாங்க விழுகிறோம் ராஜா. ஆண்டவரே முதலாவது அந்த நெற்கதிர்களை பொறுக்கிற இடத்துலதான் நாங்க இருந்தோம். ஆனாலும் ஆண்டவரே அது எல்லாத்துக்கும் சொந்தமாக ஆண்டவரே உம்ம கிட்ட ஆண்டவரே ஒரு நன்மைக்காக தான் வந்தோம். ஆனா சீஷனாக மாறினோம், சீஷியாக மாறினோம், உமக்கு ஊழியக்காரியாக வேலைக்காரியாக மாறினோம். அது போதாது உம்முடைய மனவாட்டியாக மாற வேண்டும் ஆண்டவரே. அந்த இன்டிமேசி லெவலுக்கு நாங்கள் வரணுமே தகப்பனே. மணவாளனோட மணவாளன் பார்த்தா என்ன அர்த்தம், மணவாளன் சிரிச்சா என்ன அர்த்தம், மணவாளன் கோபப்பட்டா என்ன அர்த்தம்னு ஒரு மணவாட்டிக்கு தானே தெரியும். அந்த மணவாட்டியாக நாங்க மாற, அந்த மணவாட்டி சபையை உம்முடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட மணவாட்டி சபையாக நாங்கள் மாற எங்களை அர்ப்பணிங்க. இருந்த இடத்திலேயே போதும், அப்படியே இருக்கிறது போதும். அடுத்த லெவலுக்கு, அடுத்த இன்டிமேசி லெவலுக்கு
மகளுக்கு அவர் ஒரு கணவனுக்கு பிரியமா அந்த மனைவி எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு பாப்பா, எப்படி எல்லாம் நான் செஞ்சா என் கணவன் ப்ளீஸ் பண்ணுவான்னு பாப்பா. அப்படி இயேசு கிறிஸ்துவ ப்ளீஸ் பண்ணதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அறிக்கையிடுங்க. நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கும் தேவனுக்கு தான் தெரியும் நம்ம எந்தெந்த இடத்துல அதுல குறைவுபட்டிருக்கோம்னு. நம்ம யாரும் இன்னும் பெர்ஃபெக்டான மனவாட்டியா இல்ல, இன்னும் அது பெர்ஃபெக்டா மாற, அது பரிசுத்தமா இருக்க, முழுமைப்பட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆவியானவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் தேவனுக்கு ஏற்ற மனவாட்டியாக மாற்றும்படி உம காரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அந்நாள் வரைக்கும் அது பாதுகாத்து நடத்த நீர் போதுமானவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமீன். நாங்கள் ஜெபித்தது மூலியமா வந்த எந்த கிரிகளும் எந்த அவைகளும் லூக்கா 10:13 எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமீன், ஆமீன். God bless you.